அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த கிரேட் கிரிகாலன் மேட்சிக் ஷோ இனிதே தொடங்குகிறது. பாதி பசங்களை காணும், அந்த பாதி பேர் தான், அதுலயும் பாதியை காணும். அவர் பேசுனதோட வெட்டு கம்ஸ்டாப்ல உங்களை யாரும் குறைஞ்சிருக்கீங்களா? இல்ல, கூடவும் இல்லை. என்னோட பிரசன்டேஷன்ல முக்கியமா ஒரு 4 விஷயம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு கோர்ஸை ஃபில்டர் பண்றது அல்லது ப்ரியாரிட்டைசேஷன் பண்றது எப்படி, காலேஜை ஃபில்டர் பண்றது எப்படி, என்னென்ன செக்டார்ஸ்ல இனிமே growth இருக்கும், அதுக்கான எக்ஸாம் என்ன, கவுன்சிலிங். இப்ப நான் பேசுற அவ்வளவு விஷயத்திலையும் ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட்லயும் உங்களுடைய பணத்தை, உங்களோட எனர்ஜியை சேவ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நானோ இஸ்மாயில் சாரோ இந்த நீங்க நிறைய கெரியர் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிருக்கலாம், அல்லது இதுக்கு மேல நீங்க நிறைய அட்டன் பண்ண போகலாம். எல்லா கெரியர் கவுன்சிலிங் ப்ரோக்ராமுக்கும் இதுக்கும் முக்கியமான ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இன்டர்நெட்ல இருந்து யாரு வேணாலும் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கெரியர் கவுன்சிலிங் பண்ணலாம். ஐஐடிக்கு போங்க, கேட் எழுதுங்க, ஜேஇ எழுதுங்க, நீட் எக்ஸாம் எழுதுனா இந்த காலேஜ்ல எவ்வளவு மார்க் கிடைக்கும், பிரைவேட் போங்க, என்ன புஷ் வேணாலும் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் நெட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டா. இது எதுவுமே மேக்ஸிமம் 100% ரியல் டைம் டேட்டாவா இருக்காது. ரியல் டைம் டேட்டானா பிசிக்கலா அந்த இடத்துக்கு போய் அங்க ஆடிட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எடுத்து உங்களுக்கு சொல்ற விஷயமா இருக்காது. ஆனா எங்களுடைய கிளாஸ்ல இருக்கிற 70% 80% டேட்டா ரியல் டைம் டேட்டா. நாங்க என்ன சொல்றோமோ அங்க நாங்க போயிருக்கோம். நாங்க உங்களை என்ன படிக்க சொல்றோமோ அங்க ஆல்ரெடி நாங்க ஒரு பையன் நாங்க படிக்க வைக்கிறோம். அந்த தகவலை மட்டும்தான் நாங்க ஷேர் பண்றோம். இது எல்லாத்தையோட முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் ஒன்று இருக்கும். இன்னைக்கு கெரியர் கவுன்சிலிங் அப்படிங்கிற மெட்டீரியல் எப்படி மாறிடுச்சுன்னா, ஈஸி டு மேக்கிங் மணி. ஒன்னு இன்னைக்கு கொண்டு போய் பிடிச்சி ஒரு பிரைவேட் காலேஜ்ல போயிட்டு அடகு வச்சோம், சேல்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு கெரியர் கவுன்சிலருக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டுக்கு குறைஞ்சது 5000, அதிகபட்சம் 10,000, மேக்சிமம் 15,000. அது அந்த காலேஜ் ஒன்றது புடுங்குற அமௌண்டோட கெப்பாசிட்டியை பொறுத்து கமிஷன் கிடைக்கும். இந்த ஒரு ரீசன்னாலதான் எங்க 2 பேருடைய கிளாஸ்ல கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கேம்பஸ், கவர்மெண்ட் காலேஜஸ், எய்டட் காலேஜஸ், இந்த 4 பத்தி மட்டும்தான் பேசியிருக்கோம். உங்கள்ட்ட ஏதாவது ஒரு பிரைவேட் காலேஜ் சொல்லி இங்க அட்மிஷன் கொடுங்கன்னு சொன்னாரா? நீங்க அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டோம். நீங்க எங்களுக்கு கன்சல்டிங்க்கு, கவுன்சிலிங்க்கு கால் பண்ணும் போதும் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் நீங்க போக்கஸ் பண்றீங்க, உங்களுடைய மார்க் கம்மியா இருந்து நாங்க சொல்ற கவர்மெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வேணாம், பிரைவேட் தான் போகணும் நீங்க ஆரம்பிச்சா கூட நீங்க தான் ப்ரியாரிட்டி 10 லிஸ்ட் எடுத்துட்டு வரணும், நாங்க தர மாட்டோம். முழுக்க முழுக்க உங்களை எப்படி எக்யூப் பண்றது, உங்க பணத்தை எப்படி சேவ் பண்றதுங்கிறது மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமுடைய மெயின் அஜெண்டா. நம்மளோட மூளை எப்படி ரீவைரிங் ஆகி எவ்வளவு அழகா வேலை செய்ய பாருங்க. ஒரு பையனோட பொண்ணோட படிப்பை சூஸ் பண்ணணும். இவன் என் பொண்ணு 10th முடிச்சிருச்சு, 12th முடிச்சிருச்சு, என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணா பையன் யார்கிட்ட கேட்பான்? பையன் யார்கிட்ட கேட்பான்? பொண்ணு யார்கிட்ட கேட்பான்? நம்பி சொன்னாங்க அதனால நாங்க படிக்கிறோம். அடுத்து பையன் என்ன சொல்லுவான்? இன்னைக்கு எது ட்ரெண்ட், இன்னைக்கு எது டிமாண்ட். நாம என்ன சொல்லுவோம்? அம்மா மாரு என்ன சொல்லுவோம்? நானே படிக்கல சார், அவன் என்ன சொல்றானோ அதான் என்ன சொல்லுவாரு? பிடிச்சிருக்கு கர்மம், மார்க் வாங்கி தொலையாம விட்டான். அவர் என்ன மார்க்கு, டோட்டல் மார்க்கே சில அத்தாக்கு தெரியாது. 100 மார்க் டோட்டலுக்கு என் 350 நினைச்சிருக்கான் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்டும் உண்டு. ஒருவேளை உங்க பேரண்ட்ஸ்ல உங்க அப்பாவை இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அவருக்கு ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக் வர வைக்கணும், அவர் பயப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா 12 மணிக்கு அவர் எழுப்பி விடுங்க. நான் என்ன படிக்கணும் உனக்கு தெரியுமான்னு கேளுங்க. டாடி என்ன சொல்லுவார்? இன்னும் ஒரு மைண்ட்ல ஓடும், போன வாரம் 50,000 கட்டணும், அது இந்த பிள்ளை கட்டணுமா, இல்ல நம்ம வேற எங்கேயாவது கொண்டு போய் காசு கொடுத்துருந்தோமா, வேன் ஃபீஸ் 24,000 30, இந்த பிள்ளை என்ன படிக்கிறது அவருக்கு திருப்பி யோசனைக்கே வராது. அவருடைய பிரச்சனை 2 தான். ஒண்ணு உன்னோட மார்க், இன்னொன்னு உனக்கு கட்டுற ஃபீஸ். கடைசி வரைக்கும் உங்களுடைய டோட்டல் மார்க் என்னங்கிறது யாருக்கு தெரியாது. அவருடைய பிரச்சனை தான். உனக்கு பிடிச்சிருந்தா மார்க் கம்மியா இருந்தா 4 திட்டு நிறைய அடிச்சுட்டு கொண்டு போய் ஃபீஸ் கட்டி சேர்த்திடுவார். அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஒரு காலேஜ்ல விசாரிப்போம், கேட்டு முடிவு பண்ணிடுவோம். இதெல்லாம் நம்ம எங்க பண்றோம்? நம்ம பையனோட பொண்ணோட படிப்பு சூஸ் பண்ற விஷயத்துல நம்மளோட மூளை இப்படித்தான் வேலை செய்யும். சரியா? எந்த மாற்று கருத்திலேயே உங்கள்ட்ட வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் இருக்கா? இல்ல சார், தமிழ்நாடு முழுக்க உங்களை மாதிரியே நாங்க படிப்புக்காக மட்டும் 1500 கிலோமீட்டர் டெய்லி டிராவல் பண்றோம். என் பையன் 12th முடிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு 30 இன்ஸ்டிடியூஷன் நேர்ல விசிட் பண்ணிருக்கேன். 300-400 பேர்கிட்ட பேசி கிளாரிட்டியா இருக்கேன். நீங்க இன்னைக்கு கேளுங்க, அப்படி கடற்கரை ஒப்பிடுறோம். அப்படி இருக்கோமா? இல்ல. ஆனா நம்ம பிரெயின் எதுக்கு சூப்பர் ரீவைரிங்கா இருக்கு தெரியுமா? இந்த விஷயத்துல. இதெல்லாம் நம்ம இப்படி முடிவு பண்ணுவோம். இப்படி நம்ம பையன் ஒரு வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா, அவன் ஃப்ரெண்டு சொல்றது, உன் ஃப்ரெண்டு சொல்றதை கேட்டு நீ வண்டி வாங்குவியா? நீங்க 12th, உன் ஃப்ரெண்டு சொல்றதை கேட்டு வண்டி வாங்குவ. ஏன் வாங்க மாட்டேன்? ஏன் உன் ஃப்ரெண்டு சொல்றதை கேட்டு வண்டி வாங்க மாட்டேன்? அவருக்கு என்ன பிடிக்குமோ அவர் என்ன சொல்லுவாரு? மாப்பிள்ள வாங்கிடுறா. மனசுக்குள்ள நினைச்சப்பா 1.5 லட்சம் ரூபாய் போட்டு என்ஃபீல்டு வாங்க, எனக்கு வழி இல்லை, அடிமை சிக்கிடுச்சு. இதை எடுத்துட்டு நேரா போய் திருநெல்வேலி பைபாஸ் என்ன பண்ணிடுவோம்? அழகா 2ஆ முடிச்சு கொண்டு கையில கொடுத்துரும். அவன் அவங்க அத்தாட்ட சரிப்படி வாங்கட்டும்.
உன் ஃப்ரெண்டு சொல்ற சஜஷனை கேட்டு வண்டி வாங்குவியா, இல்ல இதுல கிளாரிட்டியா உன் ஐடியா இருக்கா? இப்ப இந்த வண்டி எவ்வளவு? 24,000 தானே போகிறோம். மார்க்கெட் வேல்யூ தெரியாம பேசுறீங்க. களக்காடு தாண்ட மாட்டீங்க, பைபாஸ்ல வந்து ஆல் அவுட் அடிப்போம். 24,000 இந்த வண்டி கிடைக்குமா? இந்த வண்டி எவ்வளவுமா? எவ்வளவு இந்த வண்டி? 1.5 லட்சம். இப்ப இதனுடைய ஷோரூம் எக்ஸ்பென்ஸ், டீடைல்ஸ், மெயின்டெனன்ஸ் எதை வேணா கேளுங்க, கிளியரா அப்படி அதுக்கும் கருக்கு இருக்கும். ரெண்டாவது, நம்ம பிள்ளை போன் வாங்கணும் முடிவு பண்ணிட்டா, ஐபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா, இப்ப இந்த ஐபோன் வந்து 25,000 கிடைக்கும், இந்த ஷாப்ல வாங்கலாம். பூஜி மாதிரி ஜெய், நீங்க மறுபடியும் தப்பா பேசுறீங்க. 1.25 ஆயுது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டி துபாயில வாங்கிட்டு வந்தா கூட ஒரு 10 ரூபா தான் குறையுது, உங்களுக்கு தெரியுமா? இதுல நம்ம எக்ஸப்ட் ஃபுல் டேட்டா வச்சிருக்கோம். மூணாவது ஒரு அம்மா சொன்னாங்கல்ல, நான் 10வது தான் சார் படிச்சிருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது, என் பிள்ளை சொல்றதை கேட்டு முடிவு பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம அறிவு எப்படி வேலை செய்யும்? நாளைக்கு மறுநாளைக்கு என்ன ஜுவல்லரி டிசைன் ட்ரெண்ட் ஆகுமோ அதை இன்னைக்கு நான் அனலைஸ் பண்ணுவேன். ஆனா நானு 10th தான் படிச்சிருக்கேன், 10th கீழே தான் படிச்சிருக்கேன். நாளைக்கு மொத்த நாள் நைட்டு அடுத்த நாள் ஒரு 10 வருஷம் கழிச்சு நகை விலை எவ்வளவு ஏறும்னு ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணி இன்னைக்கு நானு பவுன் வாங்கி போடுவேன். ஆனா ஒரு கடையை விட 20 கடையில ஏறி இறங்கி 100 மணி நேரம் உட்கார்ந்து நான் நகை வாங்குவேன். ஆனா அவன் ஒரு ஃப்ளோர் மேனேஜர் ரேட்டு சொன்னவன ஓனரோட மவுத்தா போன அக்கா ஸ்லிப் மாத்தி ரேட்டு குறைக்கிற வரைக்கும் நான் போட்டி போடுவேன். ஆனா இதே காலேஜ்ல ஃபீஸ் கட்ட சொன்னாங்க, நீங்க போறீங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்துட்டு 1,25,000 ஃபீஸ்ங்கிறாங்க, ஸ்காலர்ஷிப் கேட்பீங்க, ஃபீஸ் குறைச்சு கேட்டிருக்கீங்களா? அப்ப என் பிரெயின் வந்து எங்க பக்காவா ஒர்க் ஆகுது, எந்த இடத்துல வேலை செய்யணும், எங்க வேலை செய்யப்பாரு. கடைசியில இதே அத்தாவும் இதே டைரக்ட் தான் சொல்லுவார், நான் படிக்கலப்பா, அவன் என்ன நினைக்கிறானோ படிக்க வச்சு, அதான் விருப்பம், ஈஸியா தள்ளி விட்டுருவார். இதே அவர்கிட்ட போய் ஒரு மனை வாங்க சொன்னா அவரும் 10வது தான் படிச்சிருப்பாரு, அவருக்கு பிசினஸ்ல எக்கச்சக்கமான பிரஷரு, அவர் அதுல முழுக்க வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு இடம் வாங்கணும்னு வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன செய்வார், பட்டா செட்டா அரங்க விஏஓ தாசில்தாரோட கூட பேசுவார், அவ்வளவு நாலேஜ் கேதர் பண்ணுவாரு. மகன் படிப்பா என்ன செய்வார், நாம அதை தலையிடக்கூடாது, அவன் பக்கத்துல இருக்க காலேஜுக்கு போயிட்டாலும் நமக்கு என்ன பிரச்சனை? இது எல்லாமே கன்சாலிடேட்டடா எங்க வந்து நிக்குதுன்னா, இது எல்லாம் உங்க கையில இருந்து காசு போட்டு வாங்குற பொருள். நீங்க வண்டி வாங்கினா 2 லட்சம், போன் வாங்கினா 1.25 லட்சம், அது உங்க ஸ்டேட்டஸ் மேட்டர். நகை வாங்கணும்னா பக்கத்து வீட்டுல இருக்க மச்சி வந்து இந்த டிசைனை பார்த்தா இந்த மாதிரி வாங்கிருக்கணும் அப்படின்னு தோணணும். இடம் வாங்கும் போது 25 வருஷம் கழிச்சு இந்த பிளாட் எவ்வளவு சேல்ஸ் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குவோம். கவனம், தெளிவு இருக்கும். ஏன்னா இது என் பாக்கெட்ல இருந்து பணம் போகுது. இதே சிச்சுவேஷனை படிப்புல கொண்டு வந்து காலேஜ்ல கொண்டு வந்து நிறுத்துங்க. உங்களை யாராவது ஒருத்தங்க இவ்வளவு தூரம் பொறுப்புணர்ச்சியோட உங்க படிப்பை உங்க கல்லூரியை தேர்வு செஞ்சவங்களா இருந்தா நிகழ்ச்சி இதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா எனக்கு நோகாம எதுக்கு படி அந்த விஷயத்துல என்ன வேல்யூவேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு ஐபோன் ஸ்டேட்டஸ் கொடுக்கும், ஒரு வண்டி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், நகை வந்து எனக்கு சேஃப்டியா இருக்கும். நாளைக்கே இவர் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணா கூட அதை வச்சு நான் பொழைச்சிக்கலாங்கிற அந்த விதமான கன்சர்ன் இருக்கும். லேண்டு எனக்கான அடையாளத்தை கொடுக்கும். நான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போய் நான் மௌத்தானா கூட என் பையன் எங்க அக்கா வீட்டுல இருக்கான்னு சொல்லுவோம். இவ்வளவு தூரம் கவனிப்பு கூட இந்த 4 விஷயத்துல பர்ச்சேஸ்ல நம்ம காட்டுற இந்த அக்கறைய எஜுகேஷனல் கன்செப்ஷன்ல நம்ம காட்டுறோமா? உண்டா இல்லையா? இத மாத்துறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். இல்ல உங்களுக்கு டேட்டா தான் சொல்லணும்னா அதுதான் எக்ஸம்ஷன் டேட்டா ChatGPT-ல இருக்கு. நீங்க அதுல போய் அடிச்சு கேட்டீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து கடைசியில் உனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லு. ஆமா, எனக்கு சளிக்கு எனக்கு இது மாதிரி உடம்பு சரியில்லை, நடந்தா உடம்பு கூடயே வருது, கண்ணு முன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டேன்னா ஆமா உனக்கு காய்ச்சல் இருக்க வாய்ப்பு இருக்கு, இதாயா இருந்தாலும் உனக்கு கேன்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லு. உங்களுக்கு டேட்டாவும் டிசிஷன் தான் மேட்டர்னா அதல்ல பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா கவனம் எதுல இருக்கு? இந்த 4 விஷயத்துல எக்ஸாக்டா நம்முடைய கவனம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் படிப்புலையும் காலேஜ்லயும் கவனம் இல்லை, பொறுப்பின்மை. இதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இதை தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியோட மாத்துங்க. நீங்க பாத்துக்க வேண்டிய ஒரே ஒரு அளவுகோல் என்னன்னா, நான் ஒரு காலேஜ் போறேன், நான் ஒரு கோர்ஸ்ல சேர்றேன், அதுக்கு 50 லட்சம் ரூபாய் அதோடைய பெருமானம், அதோடைய வேல்யூவேஷன் என்ன? 50 லட்சம். இப்ப நான் அந்த பொருளை எவ்வளவு தெளிவா முடிவு செஞ்சு எவ்வளவு கிளாரிட்டியா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி பண்ணணும். அவன் சொல்ற ரேட்டை ஒத்துக்க கூடாது, ஒரு இடத்துல மட்டும் விசாரிக்க கூடாது, 4 இடம் ஏறி இறங்கணும். நீங்களும் பொண்ணும் சேர்ந்து போய் பார்க்கணும். நீங்க போய் பார்த்தாலும் பிரச்சனை, பொண்ணு போய் பார்த்தாலும் பிரச்சனை, அக்கா வீட்டுல உட்காந்து பையன் மட்டும் அனுப்பிச்சு வச்சாலும் பிரச்சனை. இதே நீங்க உங்க வீட்டுக்கார ஒரு வேலை உங்க பையனோட பொண்ணோட காலேஜ் சேர்க்கறதுக்கு ஓப்பனா கேளுங்க. இதே நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன், நான் வாங்கிட்டு வந்ததை ஒத்துக்குவேன்னு கேளுங்க. ஒத்துக்க மாட்டேன், நான் பார்ப்பேன், நான் யோசிச்சு அப்படி இதுக்கு வந்து யோசிச்சு குடும்பமா சேர்ந்து போய் உங்க குழந்தைகளுடைய படிப்பை முடிவு செஞ்சா நாளைக்கு அவங்க லீடர், நாளைக்கு அவங்க ஸ்காலர், நாளைக்கு அவங்க உங்களுடைய குடும்பத்தை அப்கிரேட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இப்போ இதை போய் பிளாக் பண்ணி சிங்கிள் சைடா இருக்கு மட்டும். அப்போ படிப்பு வந்து சும்மா என்னுடைய சௌரியத்துக்கு நான் மட்டும் போய் நான் மட்டும் யோசிச்சு
அல்லது எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் டிசிஷன் எடுக்கிற விஷயம் இல்ல, 50 லட்சம் ரூபாய்க்கு மேலேயுமே பெருமானம் உள்ள ஒரு விஷயம். அந்த கிளாரிட்டியோட உங்க படிப்பையும் உங்களுடைய காலேஜையும் செலக்ட் பண்ணுங்க, அது தேவை. இதுல எவ்வளவு தூரம் நம்ம கிளாரிட்டி, இது எல்லாமே அழிஞ்சு போயிடும். இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு டைம் பீரியட் வீணா போயிடும், காணா போயிடும், திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எல்லாமே செய்யலாம். இதெல்லாம் வந்து ஒரு 7 வருஷம் பெருமானம் உள்ள பொருளா ரெண்டுமே இருந்துச்சுனாலும் பெரிய மேட்டர். இன்னைக்கு ஈஸி ஷிஃப்டபிள், டெக்னாலஜி ரிப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா எஜுகேஷன் அப்படி இல்லை. உங்களுடைய டெத்து அல்லது உங்களுடைய டெத்துக்கு அப்புறமுமே அது உங்களை கண்டினியூ பண்ணும். அந்த மாதிரியான அப்ரோச்சோட எஜுகேஷனை பாக்குற மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த செஷன். இல்ல எங்களுடைய சௌரியத்துக்கு நாங்க ஏதாவது யோசிச்சு சும்மா ஒரு பிசிஏ படிக்க வைப்போம், சும்மா ஒரு பிகாம் படிக்க வைப்போம்னா உங்களுக்கு இங்க எந்த இன்புட்டும் இல்லை, நீங்க தாராளமா ஃப்ரீயா உட்காந்துருக்கலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ட்ரெண்டிங்னு ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா பையனும் பொண்ணும் எஜுகேஷனை சூஸ் பண்ணும்போது அதுல அப்படியே முதல்ல அவங்க கோர்த்து கேட்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா ட்ரெண்டிங். இன்னைக்கு என்ன சார் ட்ரெண்டிங்? இந்த இதை பாருங்க, இது என்ன, இது என்ன டைப் பேண்ட்? உங்களுக்கு தெரியாது, உங்க அம்மாவுக்கு தெரியும். இது என்ன டைப் பேண்ட்? பெல் பாட்டம் பேண்ட். இது எந்த வருஷம் ட்ரெண்டிங்? 60 50ல இல்ல, 50ல பேண்ட் என்ன 80s 70s 80sல பெல் பாட்டம் பேண்ட் வந்து ட்ரெண்டிங். பெல் பாட்டம் பேண்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த மூலையில் இருக்க ஒருத்தர் பெல் பாட்டம் பேண்ட் பெருசா அம்பர்லா கட் மாதிரி வெறிஞ்சிடும், போட்டுட்டு லாஸ்ட் வரைக்கும் நடந்தாருன்னா இந்த இடத்தையுமே கூட்டவே தேவை, அது அப்படியே டோட்டலா கூட்டிட்டு கடைசியில் வருஷம். அதான் அந்த பேண்டோட ஸ்பெஷாலிட்டி. 2000 எந்த பேண்ட் ட்ரெண்டிங்? ஜீன்ஸ் பேண்ட், ரைட்? இன்னைக்கு என்ன பேண்ட் ட்ரெண்டிங்? பேண்ட். அது ஒண்ணும் இல்ல, பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த பேண்டை நம்ம முதல்ல வாங்கியிருக்கோம், 1500 ரூபாய் கொடுத்து இந்த டெனிம் ஜீன்ஸ் பேண்ட்டை வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு நைட்டு 12 மணிக்கு ஒரு 4 பேர்கிட்ட கொடுக்கணும். அவங்க 4 பேர் சேர்ந்து ஸ்பெஷல் ஒர்க் பண்ணி மார்னிங் வந்து இப்படி டெலிவரி பண்ணுவாங்க. சோ இப்படி டெலிவரி பண்ணாங்கன்னா இது 1500, இது 3000. இப்ப இது வந்து இந்த வருஷம் ரம்ஜான்ல இந்த பேண்ட் வந்து ட்ரெண்டிங். ஒருவேளை நீங்க வாங்க நினைக்கிற ஐபோன் மாதிரி, நீங்க வாங்க நினைக்கிற வண்டி மாதிரி, நீங்க போட நினைக்கிற பேண்ட் மாதிரி உள்ளதுல அடுத்த வருஷம் எது ட்ரெண்டிங் ஆகும்னு நான் சொன்னேன்னா அதை நீங்க இப்ப வாங்குவீங்களா? இந்த வருஷம் எது ட்ரெண்டிங்கோ அதை வாங்குவீங்களா? அடுத்த வருஷம் ட்ரெண்டிங் ஆனது ஏன் அடுத்த வருஷமே வாங்கிக்கலாமே, ஏன் இப்பவே வாங்கணும்? ஏன் இப்பவே வாங்கணும்? அது அடுத்த வருஷமே வாங்கலாம்ல. ஐபோன் 14 ஐபோன் 81 வரப்போகுது, ஐபோன் 81 வரப்போகுது அடுத்த வருஷம். உனக்கு ஒரு அசரி கேட்டுருச்சு, யாரோ வாங்கலன்னு சொல்லிட்டாங்க, ஐபோன் 81 வரப்போகுது, ஓகேயா இந்த வருஷமே வாங்கிடுது உனக்கு யாரும் சொல்லிட்டாங்க. உனக்கு வாங்குறதுக்கான கடையில் இருந்து போச்சு. நீ இப்ப அந்த ஐபோனை வாங்கி வைப்பியா, அல்லது அடுத்த வருஷம் ட்ரெண்ட் ஆகும்போது வாங்குவியா? அந்த ட்ரெஸ் அடுத்த வருஷம் ட்ரெண்ட் ஆகும்போது வாங்குவியா, இந்த வருஷமே வாங்கி வைப்பியா? என்ன செய்ய? ஏன் ஏன் நான் அடுத்த வருஷம் வாங்காம இப்பவே வாங்கணும்? அந்த பேண்ட், அந்த ட்ரெஸ், அந்த வண்டியை, அந்த நகையை நான் ஏன் இப்பவே வாங்கி வைக்கணும்? இப்பவே வாங்கிட்டா எல்லாரோட நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லி என்ன பண்ணலாம்? சீல் போடலாம். சூப்பர். நம்ம மட்டும் அதான் தனியா தெரிஞ்சதுல சீல் போடுறோம். சரி, ரைட், ரொம்ப நல்ல விஷயம், பண்ணலாம். கரெக்டான ஆன்சர். அந்த ஐபோன் என்கிட்ட மட்டும் ஊர்லயே எங்கதான் இருந்துச்சுன்னா ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு அண்ணன் மாதிரி நம்ம பேசுவாங்க. இந்த வண்டி ஊர்ல யாருக்குமே வர்றதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேன்னா என்ன எல்லாரும் தெரியாத மாப்பிள்ள அப்படின்னு பார்ப்போம். இந்த ட்ரெஸ் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நானே போட்டேன்னா சொல்லிதான் விஜயை போட்டிருக்கான்னு முடிச்சு விட்டுருவோம். சரியா? வேற என்ன ரீசனுக்காக நான் நாளைக்கு ட்ரெண்ட் ஆகக்கூடிய ட்ரெஸ், பேண்ட, போன இன்னைக்கே வாங்கணும்? சீன் போடுறத தவிர்த்து வேற என்ன காரணத்துக்காக வாங்கலாம்? அப்ப டிமாண்ட் ஆயிரும், ஷோரூம்ல ஆள் நிறைய நிப்பாங்க. இப்ப உடனே வாங்கிடலாம், ஏன்னா அந்த ட்ரெண்டிங் யாருக்கு மட்டும் தான் தெரியும். வேற என்ன ரீசனுக்காக அந்த போன, பேண்ட், ட்ரெஸ் வந்துட்டு நாளைக்கு ட்ரெண்ட் ஆகுது இன்னைக்கே வாங்கலாம்? வேற என்ன ரீசன் இருக்கும்? சீன் போடலாம், டிமாண்ட். வேற என்ன ரீசன்? அமௌண்ட். இன்னைக்கு கம்மியான காசுல வாங்க முடியும், ட்ரெண்ட் ஆகிற அன்னைக்கு. ஆனா அந்த ஐபோனை, அந்த வண்டியை, அந்த ட்ரெஸ் ஷோரூம்ல முதல் இடத்துல வச்சு முதல் டிஸ்பிளேல வச்சிருப்பானா இன்னைக்கு? அடுத்த வருஷம் ட்ரெண்ட் ஆகுது யாருக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப அது இன்னைக்கு ஷோரூம்ல முதல்ல இருக்குமா கடைசியில் இருக்குமா? அது எல்லாரும் வாங்க ட்ரை பண்ணுவானா இல்ல வாங்க மாட்டானா? அதே போலதான் 2030ல எந்த படிப்புக்கு ட்ரெண்டிங் வருமோ, 2030ல எந்த துறைக்கு உச்சம் உயர்வு வருமோ அதை நீ இன்னைக்கு படிக்கணும். இது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தீங்க சார், நல்லா தெரியும் நாங்குநேரியோடைய பைபாஸ்ல உங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகாம பேச வந்துட்டீங்க. நான் ஏன் சம்பந்தமே இல்லாம நடுராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணுங்கிற மாதிரி நான் ஏன் 2030 ட்ரெண்டிங் ஆகிற படிப்பை இன்னைக்கு படிக்கணும்? என்ன காரணம்? ரகுவரன் மாதிரி யோசிக்கிறாங்க, அவரே வைப்பாரா, அவரே எடுப்பாரா, இவரே 2030 படிக்க சொல்லுவாரா? அது ஏன் என்ன கேட்பா? மரியாதையா பேசுகிறீங்களா? என்ன காரணம்? 2026ல இருக்கிற நாம 2030க்கு ட்ரெண்டிங்ல வரக்கூடிய படிப்புக்கு இன்னைக்கே நாம ஏன் படிக்கணும்? இலவகாட்டுக்கிளி மாதிரி நாம இன்னைக்கு காத்து உட்கார்ந்து இருக்கணும். என்ன காரணம்? சிம்பிளான ரீசன் ஒண்ணு இருக்கு, அதை யார் பிரேக் பண்ணி சொல்றீங்கன்னு பாப்போம். 2030ல வேல்யூவேஷன் கிடைக்கக்கூடிய, ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பை நான் ஏன் இன்னைக்கு படிக்கணும்?
நீங்க படிச்சு முடிக்க 4 வருஷம் ஆகும். நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகும். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி எல்லாமே ட்ரெண்டிங் தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எடுத்து படிங்க. 4 வருஷம் முடிக்கிறதுல ஏஐ வந்து என்ன செய்வேன்? அப்ப நான் என்ன ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணணும்? நாளைக்கு எதுக்கு வேல்யூ வருமோ, நாளைக்கு எது ஷோரூம்ல ட்ரெண்டிங்ல இருக்குமோ அதை இன்னைக்கு வாங்கணும். ஆனா இன்னைக்கு அது எக்ஸ்பென்ஸ் கம்மியா இருக்கும், எவனும் அதை சீட கூட மாட்டான், யாரும் அதை மதிக்க மாட்டான். 2030 அது எல்லாரும் அது பின்னாடி தான் போவான். அப்ப அதுக்கு ஜாப், இன்னைக்கு ஏஐக்கு ஜாப் உண்டு. உங்களுக்கு யாராவது ஆர்டிபிஷியல் டேட்டா சயின்ஸ் இருந்தா நீங்க போய் சென்னை போய் இமீடியட் ஜாப் செஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. 2030 உண்டா? 2030 கவர்மெண்டோட பாலிசி, கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட், ஏன் சார் சம்பந்தம் இல்லாம இதை பார்க்கணும்னா, ஒரு துறையை உருவாக்க கவர்மெண்ட் வந்து 1000 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் வரைக்கும் ஸ்பெண்டிங் பண்ணணும், செலவு பண்ணணும். அப்பதான் அந்த துறைக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க வளரும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் படிச்சேன்னா நாளைக்கு நான் நல்லா இருக்கும். அவ்வளவுதான் ஃபார்முலா. சரி, எனக்கு ட்ரெண்டிங்கே தெரியல, நீங்க எது பேசினாலும் கேட்காம கண்ணை மூடிட்டு நான் போய் தலைகீழா தான் குதிப்பேன், என்ன ஆகும்னா இதுதான் நடக்கும். என்ன பண்றாங்க? பிரஷர் செக் பண்ற இந்த விஷயம் நீங்க கடைசியா எந்த வருஷத்துல ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க? பிரஷர் செக் பண்ற இந்த மிஷின் இருக்கு இல்லைங்களா, இந்த மிஷினை கடைசியா ஹாஸ்பிட்டல்ல நீங்க எப்ப பாத்தீங்க? 2005, 2004. இன்னைக்கு இது பயன்படுத்துறாங்களா? இல்ல. எதை பயன்படுத்துறாங்க? டிஜிட்டல் மிஷின். நீ இதை நல்லா விவரமா பார்த்துட்டு போய் லேபரேட்டரி டெக்னாலஜி படிச்சு முடிச்சு வெளியில 2030 வந்தேன்னா இந்த மிஷின் இருக்குமா, இந்த மிஷின் இருக்குமா, என்ன நடக்கும்னு நினைக்கிறேன். சார் ஜாலியா இருக்கு, இந்த மிஷின் எடுத்துட்டு போய் எல்லா பேஷண்ட் கையிலையும் சுத்தி புசுக்கு அமைச்சு என்னவாத காதால் செக் பண்ணலான்னு ஆசைப்பட்டு பேராமெடிக்கல்ல அதுக்கு ரிலவெண்டான ஒரு கோர்ஸ் நீ எடுத்து படிச்சுட்டு 2030 நீ காலேஜ் விட்டு வெளில வந்தேன்னா என்ன ஆகும் தெரியுமா? இப்படி மாறிடும். இவங்க எல்லாரும் துபாய் ஏர்போர்ட்ல வந்து போர்டிங் பாஸ் பிரிண்ட் எடுக்கிறதுக்காக நிக்கல. நியூயார்க் டைம்ஸ்ல வெளிவந்த ஆர்டிகல், சைனாவில மெடிக்கல் கியாஸ்க்னு ஒரு மிஷின் உண்டு. நீங்க எல்லா ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ்லயும் இந்த மெடிக்கல் கியாஸ்க் மிஷின் இருக்கும். நீங்க போய் உங்களுடைய விரலை கொடுத்து அதுல இருக்க பிளட் சாம்பிள் அதை கலெக்ட் பண்ணிக்கும், கையை வச்சா அதுவே பிரஷர் செக் பண்ணிக்கும். கிட்டத்தட்ட 62 விதமான பெராமீட்டர்ஸ் செக் பண்ணி 62 விதமான பெராமீட்டர்ஸ் செக் பண்ணி உங்களுக்கான ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் பண்ணிட்டு வேலையை முடிச்சிடும். இப்போ உங்க ஹாஸ்பிட்டல் பிரஷர் மாதிரி, சுகர் மாதிரி, பிஎம்ஐ, ஹைட், வெயிட், உனக்கு இருக்க பேசிக்கா ஹாஸ்பிட்டல்ல போன பொண்ணு என்னெல்லாம் செக் பண்றானோ அதுல இன்டென்சிவா 62 பெராமீட்டர்ஸ் செக் பண்ணி இந்த கியாஸ்க் மிஷினை வேலையை முடிச்சிடும். நம்ம போய் வெயிட் போட்டு பாக்குறோம்ல மிஷின், அந்த மிஷினோட அட்வான்ஸ், அதோட பெரியப்பா, இது எல்லா வேலையும் முடிச்சிடும். இப்போ நீங்க உட்கார்ந்து குறுக்குன்னு உட்கார்ந்து பிஎல்டி எக்ஸாம் படிச்சுட்டு, பிஎல்டி சப்ஜெக்ட் படிச்சு, பேராமெடிக் சப்ஜெக்ட் படிச்சு வெளில வந்தேன்னா டாக்டர் இதை வாங்கி வேலைக்கு வைப்பாரா, பொண்ணு வேலைக்கு வைப்பாரா? ஏன்? ஏன்னா நீ சொல்லி பேச்சு கேட்க மாட்டேன். நீ 2 நாளைக்கு வருவா, மச்சிக்கு நேரத்துக்கு லீவ் போடுவேன். காலையில எழுந்திரிச்சு சோம்பலா இருந்தா அந்த ஆளுக்கு போன படிச்சிடும், குப்பரப்படுத்து தூங்கிடுவேன். ஒன்ன மெயின்டைன் பண்றதோட மிஷினை வாங்கி வச்சா 2 உதவ வச்சா கூட என்ன செய்யும்? பரவாயில்ல டாக்டர், கூட 2 உதவ வந்தீங்க, நீங்க யாரு, ஏன் ஓனர் அப்படின்னு அது ஒரு மெசேஜ் கூட வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைக்கும், பிரச்சனை இல்லாது. அப்ப இதை நம்ம ஈஸியா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரிப்ளேஸ் பண்ண முடியும். நீங்க ஒரு கோர் சப்ஜெக்ட ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு டெக்னாலஜியால ரிப்ளேஸ் பண்ண முடியும்னு பாத்துக்கணும். அதுக்குதான் நாங்க சொல்றது என்னன்னா, அண்டர் கிராஜுவேஷன் ஸ்டடீஸ்ல எப்பவுமே பெரிய ஏரியா இருக்கிற டிகிரி எடுத்து படிங்க. நாளைக்கு மாறிட்டா கூட வேற பக்கம் ஜம்ப் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு ரோபோட்டிக்ஸ்ல போய் சேர்ந்துடாதீங்க. சேர்ந்தேன்னா ரோபோட்டிக்ஸ் இந்த ஃபீல்ட் அவுட் ஆயிட்டான்னு செய்யும் இருக்கிறது டேடியோட கடை, அவரை ரிப்ளேஸ் பண்ணி வீட்டுல உட்கார வச்சுட்டு நாம உட்காந்துக்கலாம். இதுக்கு ஒரு டைலாக் வேற அவன் வாசிப்பான். அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இப்பதான் அவருக்கு மென்மதியா இருக்காரு. உன்னை கடையில உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஹார்ட் பீட் அதிகமாகும். என்ன ஆகுமோ முடிச்சு விட்டுருவானோ அப்படின்னு. அதனால நம்ம ஸ்டடிஸ் சூஸ் பண்ணும்போது முதல்ல பார்க்க வேண்டியது கவனம். 50 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள பொருளை வாங்கும் போது எந்த அளவுக்கு கேரோட தெளிவா விசாரிச்சு செய்வோமோ, குடும்பத்தோட ஈடுபடுவோமோ, அதே போல படிப்பிலே செய்யும். 2வது, நாளைக்கு என்ன ட்ரெண்டிங் ஆகுமோ அதை இன்னைக்கு படிக்கும். அப்பதான் படிச்சு முடிச்சுட்டு வரும்போது போது ட்ரெண்டிங்கும் நாம சீக் ஆக முடியும். இல்லைன்னா மிஷின் மாதிரி, ரோபோட்டிக் கியாஸ் மாதிரி வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். சரியா? ரைட். இவ்வளவு விவரமா பேசுறீங்களே, நீங்க சொல்லுங்க நாளைக்கு என்ன ட்ரெண்டிங் ஆகும்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்டோட தொடர்ச்சியான இன்வெஸ்ட்மெண்ட் அடிப்படையில இந்த ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் விக்ஷித் பாரத், அதாவது விக்ஷித் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 100 வருஷத்துல இந்தியாவை ஒரு வல்லரசு நாடா ஆக்கி பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இந்தியா நெருக்கடியில இருக்கு. இதுக்கு இந்த 6 துறைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கண்டினியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சப்போர்ட். இந்த 6 துறைகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு கவர்மெண்ட் ரிப்பீட்டடா ஒர்க் பண்ணது. ஏஐ முதற்கொண்டு. ஏஐ உங்களுக்கு தெரியுங்கிறதுனால அதை தவிர்த்து பாக்கி இருக்கக்கூடிய முக்கியமான 6 சப்ஜெக்ட சொல்லியிருக்கேன். முதல்ல இருக்கிறது என்னன்னு பாருங்க, நேஷனல் குவாண்டம் மிஷன். அப்படின்னா என்னன்னா, நாம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரை விட 10 மடங்கு அல்லது 100 மடங்கு அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கம்ப்யூட்டர். உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தருக்கு அனுப்புறீங்கன்னா, உலகத்துல யார் நினைச்சாலும், வாட்ஸ்அப் கம்பெனிக்காரங்க நினைச்சாலும், நீங்க என்ன மெசேஜ் அனுப்புறீங்கிறத நடுவுல கொண்டு கேட்க முடியாது.
ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் ஒரு நாள் உருவாக்கிருச்சுன்னா அந்த மெசேஜை ஈஸியா டிகிரிப்ட் பண்ணலாம். மேத்தமெட்டிக்கலா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு, அதெல்லாம் நீங்க தனியா படிக்கும். இது மாதிரியான ஜாப் இனிமே வரப்போகுது. குவாண்டம் எக்ஸ்பர்ட், குவாண்டம் கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியர், குவாண்டம் அனலிஸ்ட், குவாண்டம் சயின்டிஸ்ட்ங்கிற மாதிரியான புதிய புதிய பொறுப்புகள் வரப்போகுது. கம்ப்யூட்டர் சயின்ஸை இது ரீப்ளேஸ் பண்ணும். உங்களுக்கு பிசிக்ஸ்ல டீப்பான ஆர்வம் இருந்தா நீங்க குவாண்டம் ரிசர்ச் நோக்கி போகும். இதுல உங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் மேத்ஸ் எல்லாம் பிடிக்கல சார், கெமிஸ்ட்ரி பிடிக்கல சார், பாட்னி ஜுவாலஜி பிடிக்கல, பிசிக்ஸ் மட்டும் பிடிக்கும். பிசிக்ஸ்ல ஒரு யூஜி பண்ண வேண்டியது, மாஸ்டர்ஸ் ரிசர்ச் வந்து குவாண்டம் டெக்னாலஜி, குவாண்டம் கம்ப்யூட்டேஷன்ல பண்ணணும். அது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்வளவு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது பாருங்க, எவ்வளவு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது இந்த செக்டருக்கு இன்னைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 6003 கோடி ரூபாய். ரெண்டாவது, இந்தியாவுடைய செமிகண்டக்டர் மிஷின். நீங்க உங்க போன்ல, லேப்டாப்ல, இன்னைக்கு ஃபேன்ல, பிஎல்டிசி ஃபேன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சர்க்கியூட் சிப் யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே அசம்பிள் பண்ணப்பட்டது இந்தியாவில். மேனுபேக்சரிங்கான ஃபெசிலிட்டி இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சிப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இல்ல. கவர்மெண்ட் அதுக்கு தொடர்ச்சியான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சப்போர்ட். நீங்க எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிச்சு அதுல டாப்ல போய் நான் ஒரு சிப், எலக்ட்ரானிக் சிப்பை தயாரிக்க ரெடியா இருக்கேன்னா 76,000 கோடி ரூபாய் இன்னைய தேதி வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கு. அதே போல கார்பன் எமிஷன், புவி வெப்பமயம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா உங்க ஊரை சுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான ரிசோர்ஸ் ரெனியூவபிள் எனர்ஜி, அதை நோக்கின தொடர்ச்சியான இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு ட்ரிபிள் படிச்சுட்டு மாஸ்டர்ஸ் போகும்போது ரெனியூவபிள் எனர்ஜி படிச்சீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்கோப் அருமையா இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் அந்த செக்டர்ல கிட்டத்தட்ட பல விதங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, கவர்மெண்ட் பிரைவேட் ரெண்டுமே. அதே மாதிரி எனக்கு மேக்ஸ்லாம் வேணாம் சார், சாரி எனக்கு மேக்ஸும் பிடிக்கும் பயாலஜியும் பிடிக்கும், இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் சயின்சஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இது போன்ற துறைகளுக்கு இதுக்கு மேல இந்தியாவில் அதுக்கான வாய்ப்புகள் வரும். இன்னைக்கு வரைக்கும் இல்ல. நீங்க ஒரு யூஜி பண்ணீங்கன்னா பிஜிக்கு அப்ராட் தான் போகணும், அங்கதான் நீங்க ஜாப் தேடணும். ஆனா இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்டோட மிகப்பெரிய இனிஷியேட்டிவ்ல நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட், எஸ்பெஷலா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த எல்லா பாலிசியும் உள்ளடக்கி அவங்கள்ட்ட ஒரு அஜெண்டா இருக்கு. ஒரு 3 வருஷத்துல 4 வருஷத்துல தமிழ்நாடு ஸ்டேட்டை வந்து இந்தியாவில மிகப்பெரிய மாநிலமா மாத்தணும். என்கிட்ட இருந்து மட்டும் தான் வருமானம் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு போகணும். அப்பதான் நான் சொல்றதை அவங்க கேட்பாங்க. என்ன வழியில வருமானம் வரும்? இது மாதிரியான துறைகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இது மாதிரியான துறைகளை புதிய வேலை வாய்ப்பு, புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குறது. அதே மாதிரி நமக்கு சந்திரயான் மிஷன் தெரியும். சந்திரயான் என்ன பண்ணுச்சு? அது என்ன ப்ராஜெக்ட்? நிலாவுல போயிட்டு அது சம்பந்தமான ஆராய்ச்சி பண்ணது. அதுக்கு நேர் ஆப்போசிட்ல சமுத்திரயான் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய கடல் சார் வளங்கள் வந்துட்டு இந்தியாவில மட்டும்தான் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்தியாவுக்கு அந்த அடிஷனல் ரிசோர்சஸ் இயற்கையாவே கிடைச்சிருக்கு. அதுல இருக்கக்கூடிய வளங்களை, வாய்ப்புகளை கண்டுபிடிச்சு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மைனிங் பண்ணி அதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரதான் இந்தியாவுடைய சமுத்திரயான் மிஷன். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்க போய் தொடர்ச்சியா ஒரு நெட்ல ஜஸ்ட் இந்த ஒரு வார்த்தையை போட்டு வருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். கடைசியில என்ன அப்படின்னா NBM, நேஷனல் பயோ பார்மா மிஷன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில படிச்ச, தமிழ்நாட்டில் படிச்ச டாக்டர்ஸ் வந்து மெடிசன் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. மெடிசனை போய் நம்ம ஊர்ல இருக்க மெடிக்கல் ஷாப்ல வாங்கிடுவோம். மெடிசன் மேனுபேக்சரிங் இந்தியாவில் நடக்கும். ஆனா ரொம்ப கிரிட்டிக்கலான மருந்து மாத்திரைக்கு உண்டான லைசன்சிங், ஃபார்முலேஷன் பேட்டர்ன் இந்தியாட்ட அதிகமா இருக்காது. அதை நான் ஓவர் கம் பண்ணணும். எந்த மருந்தையும் வெளிநாட்டுல இருந்து வாங்கலாம் நான் வைக்க கூடாது, அவன்கிட்ட ஆலோசனை கேட்டு நான் செய்யக்கூடாது, நான் சொந்தமா உருவாக்கணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ப்ராஜெக்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே நிறைய பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இந்த வாய்ப்புகள் ஆறையும் நீங்க பயன்படுத்தி இதுக்கு தகுந்த மாதிரியே நீங்க உங்களுடைய ஸ்டடிஸ் அலைன் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க 2030 எக்ஸாம் நீங்க உங்களுடைய டிகிரி கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் பக்கத்திலேயே இருக்கு. இல்ல நான் எந்த விதமான அஜெண்டாவும் அப்ஜெக்டிவும் இல்லாம எனக்கு நினைச்சதை, எனக்கு பிடிச்சதான் படிப்பேன், எந்த விதமான இன்ஃபர்மேஷன் கேதரிங்கும் பண்ண மாட்டேன், அனாலிசிஸும் பண்ண மாட்டேன்னா நீங்க 4 வருஷம் முடிச்சுட்டு எதையாவது ஆலோசனை கேட்கும். என்ன செய்யணும்? டிகிரி படிச்சா வேஸ்ட், திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதுல உங்களுக்கு 2 செக்டார் மட்டும் ரொம்ப குயிக்கா இதுல என்ன நடந்திருக்குன்னு சொல்றேன். முதல்ல ரோபோட்டிக்ஸ். என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகி வந்திருக்கு பாருங்க. என்ன செய்யறாங்க? இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இப்படி ஒரு மனுஷனே சாக்கடையை கிளீன் பண்றது தப்பு. வருஷம் ஒண்ணுக்கு கிட்டத்தட்ட 971 பேர் ஆவரேஜா இது மூலமா மட்டும் இறந்து போறாங்க. இந்தியாவில மட்டும் இல்ல, உலக அளவுல வளர்ந்த நாடுகள்லயுமே இதான் சிச்சுவேஷன். லண்டன்ல, அமெரிக்கால, சிங்கப்பூர்ல ஒரு மனுஷன் ட்ரைனேஜ் குள்ள இறங்கி அதை கிளீன் பண்றதுனால வரக்கூடிய விளைவுகள் அவனுடைய உயிரை போயிருக்கு. இந்தியாவில எஸ்பெஷலா பர்டிகுலரா ஒரு கம்யூனிட்டி இதுக்காக மட்டுமே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாம் தெரியும். ஏன் இந்த இஷ்யூ இன்னைக்கு வரைக்கும் இருக்கு? ஏன் இதுக்கு சொல்யூஷனே இல்ல? என்ன காரணம்? இதுக்கான டெக்னாலஜி, இதுக்கான கண்டுபிடிப்பு இல்ல. இந்த இனிஷியேட்டிவ ஒரு 7 வருஷம் முன்னாடி கேரளாவுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு 4 யங்ஸ்டர்ஸ் கொடுத்தாங்க. இந்த 4 பசங்களோட சேர்த்து நிறைய யங் இன்ஜினியர்ஸ் கூப்பிட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க, இதுக்கு ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேரளா கவர்மெண்ட் இந்த மாதிரியான டீம் ஆஃப் இன்ஜினியர்ஸ் கொடுத்தாங்க. அதுல இவங்க 4 பேர் அடக்கம்.
ஏன் ஊர்ல 1000 பேர் இருக்கும்போது இவன் 4 பேர் ஸ்பெசிபிக்கா கூப்பிட்டு விட்டாங்கன்னா, இவங்க காலேஜ்ல பண்ண ப்ராஜெக்ட். விமல் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவருதான் இந்த ப்ராஜெக்ட் லீடர். இவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன், இந்த கம்பெனியோட சிஇஓ. என்ன பண்ணாரு விமல் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து இந்தியாவுடைய மிலிட்டரியில ஒர்க் பண்ணார், இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ்ல ஒர்க் பண்ண ஒரு ஆர்மி பர்சன். இப்ப விமலுடைய ஐடியா என்னன்னா, நம்ம பயம் மாதிரிதான். நம்ம பிகாம் படிச்சுட்டு அத்தாவுடைய கடையில அத்தாவை எடுத்து வச்சு நம்ம போய் கணக்கு எழுதணும்னு நினைக்கிறோம், நம்ம கடையில் நடத்தணும்னு நினைக்கிறோம். ஒரு இன்ஜினியரிங் படிச்சு எம்பிஏ படிச்சோம்னா டேடியை வீட்டுல ரெஸ்ட் உட்கார வச்சு அந்த கடையை நான் பாத்துக்கணும்னு நினைக்கிறோம்ல. இதே மாதிரி நம்மள மாதிரி ஆவரேஜா மைண்ட் உள்ள விமலோட ஐடியா என்னன்னா, நான் ஒரு இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு எங்க அப்பா மாதிரியே ஆர்மியில சர்வீஸ் பண்ணணும், அவருக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்து வீட்டுல வச்சிடணும். காலேஜ்ல ஜாயின் பண்ண உடனே ஆர்ம்டு போர்சஸ்ல சேர்றதுக்கான என்சிசி மாதிரியான என்எஸ்எஸ் மாதிரியான எல்லா சர்வீஸ் ஸ்கீம்லயும் இருந்தவருக்கு கடைசியில என்ன தோணுச்சுன்னா, நான் படிச்சிருக்கேன், எங்க அப்பா வந்துட்டு மிலிட்டரியில ஒர்க் பண்றாரு, நானும் மிலிட்டரியில போய் ஒர்க் பண்றதுக்கு பதிலா அவருக்கு என்ன இஷ்யூ இருக்குன்னு கேட்டு அதுக்கு நான் சொல்யூஷன் கொடுத்தா எப்படி இருக்கும். கண்டினியூஸா அவங்க அப்பாட்ட உட்கார்ந்து பேசும்போது அவனுக்கு தெரிஞ்ச ஃபைனல் என்ன அப்படின்னா, ஒரு ஃபீல்ட் ஆபரேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய இந்தியன் மிலிட்டன்ட்டுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா மொபிலிட்டி. ஒரு எக்யூப்மெண்ட்டை அல்லது ஒரு ஆர்மி கூட்ஸ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறக்கூடிய அந்த கிரிட்டிகாலிட்டி இருக்கு இல்லையா, மொபிலிட்டி, அதுதான் பிரச்சனை. நம்மள மாதிரி ரோடு தரையெல்லாம் போட்ட இடம் கிடையாது, டிஃபரெண்டான டெரெயின் இருக்கும், தண்ணி வரும். இதுல கூட ஒரு 100 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு வார் மிஷின் எக்யூப்மெண்ட்டை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனா மிஷின்லாம் எல்லாம் அவன் கையில எடுத்துக்கும். இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஃபைனல் ப்ராப்ளம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி அதுக்கு அவன் கண்டுபிடிச்ச சொல்யூஷன் தான் இந்த எக்ஸோஸ்கெல்டன் ரோபோட். உள்ள ஒரு ஆள் உட்கார்ந்திருக்காரு தெரியுதா, ஒரு சின்ன குழந்தை கூட இந்த ரோபோட் ஆபரேட் பண்ணி 100 கிலோ இருக்கக்கூடிய வெயிட்ட சிம்பிளா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போலாம். சிம்பிளா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போலாம். இதை பண்ணிட்டு இந்த பசங்க வந்து உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய எக்ஸோஸ்கெலிட்டன் ரோபோட்டிக் காம்படிஷனுக்கு இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போறாங்க. உலகத்துல யூஎஸ்ல இருந்து ஜப்பான்ல இருந்து மிகப்பெரிய டெக்னாலஜி கம்பெனிஸ்ல இருந்து வந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம். இதை இவங்க எடுத்துட்டு போன ப்ராஜெக்ட் என்ன, இதுல எது ஜெயிச்சிருக்கும், எது வின் பண்ணிருக்கும்? நம்முடைய அசம்ஷன் என்ன, வெளிநாட்டுல இருந்து வந்ததான் பாக்குறதுக்கு ரோபோட் மாதிரி அழகா இருக்கு, அதான் ஜெயிச்சிருக்கணும். இல்ல, விமல் அண்ட் டீமோட ப்ராஜெக்ட் தான் ஜெயிச்சிருச்சு. காரணம் என்னன்னா எக்ஸ்பென்ஸ். அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் ரோபோட்டை உருவாக்க மற்ற நாடுகள் செலவு பண்ணது வந்து கோடியில குரோர்ஸ்ல செலவு பண்ணி அந்த மாடலை உருவாக்கி இருந்தான். இவங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 25,000 இருந்து 50,000 ரூபாய். காரணம், இதை பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது இந்தியன் மிலிட்டரி. அவங்க ஹை எக்ஸ்பென்சிவ் பொருள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, ஏன்னா என் நாட்டுக்கான பொருள். இன்னொன்னு இதை யூஸ் பண்ண போறது யாரு? ஏன் அப்பா. அப்ப அவர் எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்தா பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ இதை மைண்ட்ல வச்சு பண்ணா உலகத்துல இந்த அளவுக்கு கம்மியான காஸ்ட்ல ஹை ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ரோபோட்டிக் சொல்யூஷன் ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த ரீசன்னாலதான் கேரளா கவர்மெண்ட் இந்த 4 பசங்களையுமே அந்த டீம்ல சேர்த்துக்கிட்டாங்க. ஒரே வருஷத்துல அந்த பசங்க கொண்டு வந்த பொருள் தான் பேண்டிகூட், உலகத்தினுடைய முதல் ஆட்டோமேட்டிக் சூவேஜ் கிளீனிங் ரோபோட். ஒரு டிரைனேஜ மனுஷனுடைய ஆபரேஷனை மட்டும் வச்சு அவன் அந்த இடத்துக்குள்ள இறங்கவே தேவையில்லை, அந்த டிரைனேஜை நான் கிளீன் பண்றேன். உலகத்துல ஃபர்ஸ்ட். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 7 நாடுகள்ல இந்த பசங்களுடைய ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு வந்து அந்த கவர்மெண்ட் வாங்கிட்டு போகுது, பிரைவேட் என்டிட்டி இல்ல, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். காரணம், உலகத்துல இது ஒரே ஒரு ரோபோட். இந்தியாவில கிட்டத்தட்ட தமிழ்நாடு உட்பட இந்தியாவில 17 மாநிலங்கள்ல உங்களுடைய ப்ராடக்ட் வந்து இன்னைக்கும் வந்து கவர்மெண்ட் வாங்கிட்டு போகுது. இதை நம்ம எடுக்கும்போது 14, இன்னைக்கு 17 ஸ்டேட், தமிழ்நாடு உட்பட. நீங்க சென்னை மாதிரியான எந்த பெரிய கார்பரேஷன்ஸ்ல போய் பார்த்தாலும் ஜென் ரோபோட்டிக்ஸ் கம்பெனியோட பேண்டிகூட் ப்ராடக்ட் இருக்கும். ஒரு ப்ராப்ளம், ஒரு சொல்யூஷன். எங்க அப்பாவுடைய கஷ்டம் என்ன, அதுக்கு சொல்யூஷன் என்ன, அதுல அவனுக்கு கிடைச்ச கிஃப்ட். அவன் கண்டுபிடிச்ச எக்ஸோஸ்கெலிட்டன் ரோபோட்டுக்கும் பேண்டிகூட்டுக்கும் நேர் எதிராக நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. ஆனா புதுசா ஒரு பொருள், கவர்மெண்ட் சப்போர்ட். 7 வருஷத்துல கிட்டத்தட்ட 4 இன்ஜினியர்ஸ் சேர்ந்து உருவாக்குற ஒரு கம்பெனி இன்னைக்கு 400 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரோபோட்டிக்ஸ் கம்பெனியா கேரளால மாறி. வருஷம் ஒன்றுக்கு 32 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட். 7 வருஷத்துல 4 பசங்க சேர்ந்து வேலைக்கு போயிருந்தா ஒரு 10 லட்சம் பண்ணாலே பெரிய விஷயம். 32 கோடி ரூபாய். ஒரு பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன். இதை தாண்டி ஒரு கம்யூனிட்டி அப்படி எம்பவர்மெண்ட், டிரைனேஜ் கிளீன் மட்டும் பண்ணிட்டு இருந்த பர்டிகுலர் ஒரு கம்யூனிட்டி அப்படியே ரோபோட்டிக் ஆபரேட்டர்ங்கிற ஒரு ஸ்கில்டு பொசிஷனுக்கு கொண்டு போயிட்டான். இதுதான் எஜுகேஷனை வச்சு நான் கொடுக்க வேண்டிய சொல்யூஷன், கம்யூனிட்டிக்கான சொல்யூஷன். இதை கொடுத்தா எனக்கு காசு கிடைக்கும், என் ஃபேமிலி அப்கிரேட் ஆகும், என் சொசைட்டி நல்லா இருக்கும், என் கம்யூனிட்டி நல்லா இருக்கும், எனக்கும் நிறைய காசு கிடைக்கும். சரி, இதை முடிச்சதோட நின்னாங்களா? அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் ஷூட்டுக்கும் இந்த ரோபோட்டுக்குமான சிமிலாரிட்டிஸ் நிறைய வித்தியாசம். அப்ப அந்த ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணிருக்கணும்ல. இன்னைக்கு 2025 அந்த ஜென் ரோபோட்டிக் சார்பா டிரைனேஜ் கிளீன் பண்ணக்கூடிய ரோபோட்டை பண்ணி முடிச்சு அதை தனியா ஒரு 4 பேர்கிட்ட கொடுத்துட்டு இவங்க மறுபடியும் அடுத்த ப்ராஜெக்ட் இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் ஷூட்டை எங்க பக்காவா பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல நம்மளுடைய மசில்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆயிருந்துச்சுன்னு சொன்னா அதை திருப்பி ரெக்கவரி பண்ண அதுக்கு ட்ரைனிங் வேணும்.
அது மறந்துருக்கும் எப்படி நடக்கிறதுங்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் எல்லா மசில் மெமரியும் மறந்துருக்கும். அதை திருப்பி ரீஹாபிலிட்டேட் பண்ணி கொண்டு வரதுக்கான இது மாதிரியான கிரேட்டர் ரோபோட்ஸ் உலகம் முழுக்க இருந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்கு இந்தியன் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் கன்சியூம் பண்ற சமயத்துல சில அதுல 50% 2.5 கோடி ரூபாய்க்கு நீ வாங்குறியா, 1 கோடி ரூபாய்க்கு நான் தரேன், 1 கோடி ரூபாய்க்கு நீ வாங்குறியா, 10 லட்சம் ரூபாய்க்கு நான் பண்றேன். இப்படி போட்டி போட்டு உலகத்திலேயே இன்னும் அட்வான்ஸா குழந்தைகளுக்கான கிரேட்டர் ரோபோட்ஸ் இது எல்லாமே நீங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் பார்க்கலாம். எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் ரெக்கவரிக்கு உண்டான இந்த சொல்யூஷன் இருக்கும். ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டாங்க. சொசைட்டில தேவைப்படக்கூடிய இஷ்யூக்கான சொல்யூஷன். கவர்மெண்ட் 1 கோடிக்கு வாங்கதான் நீ 10 லட்சத்துக்கு வித்துரு. அதுல அவன் 1 கோடியில 10 லட்சம் ப்ராஃபிட் வச்சிருக்கானா 10 லட்சத்துல 8 லட்சம் ப்ராஃபிட், 2 லட்சத்துக்கு மட்டும் சேர்த்து. இதை பெரிய பெரிய ஆர்கனைசேஷனை மட்டும் கொண்டு போய் சும்மா லோக்கல் கொண்டு பேசாது. இதுதான் ஃபார்முலா. சுவேஜ் கிளீனிங் ரோபோட்டை முடிச்சு ஏட்டர் ரோபோட் ஹாஸ்பிட்டலுக்கு முடிச்சு இன்னைக்கு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இந்த ஆர்கனைசேஷன். ஒரே ஒரு எஜுகேஷன், ஒரே ஒரு ப்ராப்ளம், ஒரு சொல்யூஷன், இப்படி மாறி போச்சு. சரி, நீங்களும் இதே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரியான சொல்யூஷன் உலகத்துக்கு கொண்டு வரணுமா? இந்த 9 செக்டாரும் சர்க்கியூட் பிரான்ச்சஸ்ல இனிமேல் வரக்கூடிய காலத்துல உலகத்தை ரூல் பண்ணும். செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், நியூக்ளியர் பிசிக்ஸ்ல, நியூக்ளியர் சம்பந்தமான எல்லா டெப்த் ஃபீல்டும், அதே போல ரெனியூவபிள் எனர்ஜில, இவி பேட்டரிஸ்ல, ஸ்பேஸ் சயின்ஸ், இந்த 9 செக்டாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உலகத்தை ஆளும். நீங்க இதுக்கு அலைன் பண்ண மாதிரி உங்க படிப்பை ஷேப் பண்ணிக்கிட்டா போதும். இது எல்லாமே யூஜி டிகிரில கிடைக்காது. ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் கம்பல்சரி. யூஜி முடிச்ச உடனே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில ஒரு பிஜி பண்ணணும். இந்த 9ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல. அந்த பிஜியோட ஃபைனல்ல என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கும். நானும் ஜென்ரோபோட்டிக்ஸ் மாதிரி அந்த விமலன் ரஷீதன் டீம் மாதிரி நானும் 4 பேர் சேர்ந்து ஒரு புதிய சொல்யூஷனை உருவாக்கலாம். 2வது செக்டார் என்ன அப்படின்னா பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், இன்ஜினியரிங்லயும் உண்டு, சயின்ஸ்லயும். இன்ஜினியரிங்கோட ஒர்க் வேற, சயின்ஸோட ஒர்க் வேற. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல, பயோமெடிக்கல் சயின்சஸ்ல, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ல, இது மாதிரியான பயோ செக்டார்ல கவர்மெண்ட் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். பிரைவேட்ல என்ன ஒர்க் நடக்குது பாருங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. யாருன்னு தெரியல? யார் இவரு? கூகுளுடைய சிஓ சுந்தர் பிச்சை. ஒவ்வொரு வருஷமுமே கூகுள் வந்து ஐஓ அப்படின்னு ஒரு கான்பரன்ஸ் நடக்கும். ஐஓ கான்பரன்ஸ் சொல்லுவாங்க. அந்த கான்பரன்ஸ்ல நாங்க இனிமே என்ன புதுசா கண்டுபிடிக்க போறோம், நாங்க எதை புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத கூகுள் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணும். 2018 2019க்கான கூகுள் ஐஓ கான்பரன்ஸ்ல கூகுள் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுது. உங்க கண்ணோட கருவெளியை மட்டும் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய டயபெட்டிக் ரெட்டினோபதிங்கிற மாதிரியான கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் மாதிரியான ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீசஸ கூகுளோட ஏஐ ஃபைண்ட் அவுட் பண்ணும். உங்க கண்ணோட ரெட்டினாவோட ஸ்கேன் மட்டும் போதும். இவ்வளவு டேட்டாவை கூகுளோட ஏஐ வந்து எடுத்து கொடுக்கும். உங்களுடைய ஹைட் என்ன, உங்களுடைய பிஎம்ஐ என்ன, உங்களுடைய சுகர் என்ன, பிளட் பிரஷர் என்ன, உங்களுடைய ஜெண்டர் என்ன, இந்த மாதிரி கிட்டத்தட்ட பல டேட்டாஸ். எந்த வருஷம் அதோட அடிஷனலா என்ன சொன்னார்னா, இந்தியாவுடைய அரவிந்த் ஐ கேர் ஹாஸ்பிட்டல் கூட சேர்ந்து நாங்க இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 2B soon நாங்க இந்த ப்ராஜெக்ட லைவுக்கு கொண்டு வருவோம். ஒருவேளை கூகுள் கம்பெனியில கண்டுபிடிச்சு நான் அடுத்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. உங்க கண்ணோட கருவிலியை மட்டும் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் டிசீஸ் வரப்போகுது, ரொம்ப எஸ்பெஷலா டயபெட்டிக் சம்பந்தப்பட்டதும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் வரப்போகுது கண்டுபிடிச்சா அதை வச்சு அவங்க என்ன செய்வாங்க? சொசைட்டியோட எம்பவர்மெண்ட்டுக்கு நீங்க இன்னொரு 100 வருஷம் நல்லா வாழ்றதுக்காக அதை கண்டுபிடிக்கிறாங்களா? எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க? கமர்ஷியல். இதே உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இது மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கு சொல்யூஷன் இருந்தா அதுவும் கமர்ஷியல் தான். ஆனா நம்ம குறைஞ்ச காசு கேட்கலாம். கொஞ்சமாவது ஹியூமனிட்டிக்கு ஏதாவது நீ செய் அப்படின்னு கேட்கலாம். எந்த அளவுக்கு வித்தியாசம் வர வாய்ப்பு இருக்குன்னா, ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகி நீங்க ஜஸ்ட் லைக் தட் உங்களுடைய கண் ரெட்டினாவை ஸ்கேன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரக்குள்ள உங்களுடைய கண் ரெட்டினாவை ஸ்கேன் பண்ணதுல உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரப்போகுது, ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, இன்னைக்கு நைட் 12 மணிக்கு ஹார்ட் நின்றோம் நம்ம கண்டுபிடிச்சா இப்படி ஒரு மெசேஜ் கூட உங்களுக்கு வரலாம். சார் ஹார்ட் கண் செக் பண்ண வந்தீங்க, ஹார்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், பையன் வீக்கா இருக்கான், 12 மணிக்கு என்ன ஆயிரும்? முடிஞ்சிருவா? கவலைப்படாது. முடிஞ்சிருந்தா கவலைப்படாது. 11:59 வீட்டு வாசல்ல ஆம்புலன்ஸும் நானும் இருப்போம். பேமெண்ட் பத்தி கவலைப்படாத. ஜிபேல பேலன்ஸ் செக் பண்ணிட்டோம், படுவாரு. நாங்க அதை அமௌண்ட் டிரான்சாக்சன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல பெட் புக் பண்றோம். நீ வந்து கோழி மாதிரி இப்படி படுத்துக்கோ, ஓபன் பண்ணி கிளீன் பண்ணி திருப்பி மாட்டு. இல்ல உன்கிட்ட காசு இல்லைனாலும் கவலைப்படாத, நீ ரொம்ப நல்லவன். போன வாரம் ராபியாட்ட வாங்க 2500 ரூபாய கடன் ரிட்டர்ன் அப்படின்னு போட்டு ஜிபேல ரீபேமெண்ட் பண்ணிருக்கேன். நீ கடன் வாங்க திருப்பி கொடுத்துருவேன், நான் உனக்கு லோன் தரேன். நீ என்ன செய், வந்து கிளியர் மட்டும் பண்ணிட்டு போ. இப்படி ஒரு மெசேஜ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது மாதிரியான தொழில்நுட்பங்களும் டெக்னாலஜிஸும் இந்த தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் இண்டிஜினியஸ் பண்ணப்படல, இந்தியன்ஸால கண்டுபிடிக்கப்படல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களால கண்டுபிடிக்கப்படல அப்படின்னா, உங்களுடைய எஜுகேஷனை பயன்படுத்தி முடியலன்னா மறுபடியும் எப்ப பார்த்தாலும் கார்பரேட்டை குறை சொல்லிக்கிட்டே இருக்கு. அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான். நீங்க என்ன பண்ணீங்க? சரி, இந்த செக்டார்ல நான் ரூல் பண்ணும் சார், நீங்க சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பயோ செக்டார்லாம் ரூல் பண்ணணும். ஒரே ஒரு
பயாலஜியோட டிகிரிக்கு அப்புறம் நீங்க இந்த 8 செக்டார் நோக்கி போகலாம். எப்படி சர்க்கியூட் பிரான்சஸ்ல நான் சொன்ன 9க்குமே இனிமே வரக்கூடிய காலத்துல ஹையரான டிமாண்ட் அண்ட் ஸ்கோப் வரப்போகுதோ, இந்த 8 செக்டாருக்கும் ஜினோம் எடிட்டிங்ல, உங்களுடைய கட் பிரெயின் ஆக்சஸ்ல இருக்கக்கூடிய அந்த டீப் ரிசர்ச்ல, உங்களுடைய நியூரோ ஸ்டடீஸ்ல ஒரே ஒரு பயாலஜி சம்பந்தப்பட்ட டிகிரி முடிச்ச உடனே அதுல மாஸ்டர்ஸ் அல்லது ஒரு எம்எஸ் பை ரிசர்ச், முடிவுல இது மாதிரியான ஒரு ப்ராடக்ட். கோடி ரூபாய் காசையும் நீங்க கொண்டு வந்து சேர்த்திடலாம். கம்யூனிட்டி சோசியல் எம்பவர்மெண்ட் பண்ணலாம். இது 2 மாதிரி ஏகப்பட்ட செக்டார் இருக்கு. நான் 2 மட்டும் உங்களுக்கு கவனப்படுத்திருக்கேன். 3வது விஷயம் என்னன்னா, ஒரு காலேஜை எப்படி ஃபில்டர் பண்றது. ஒரு காலேஜ் நல்லா இருக்கான்னு பாக்கணும்னா அதுக்கு சரியான அளவுகோல் என்ன. காலேஜ்ல போனா அம்மா என்ன கேட்பாங்க, உங்க பிள்ளைய அவங்க பையனை சேர்த்துன்னு முடிவு பண்ணிட்டா அந்த காலேஜ் இருக்க பிரின்சிபல்ட்டையும் ஸ்டாஃப்டையும் போய் அந்த காலேஜ் எதை வச்சு நல்ல காலேஜ்னு கேட்பீங்க, நல்லா படிக்க சொல்லி தரீங்களான்னு கேட்பீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன கேள்வி கேட்போம், என்ன பிளேஸ்மெண்ட், எத்தனை பேருக்கு வேலை வாங்கி தரீங்க. பிளேஸ்மெண்ட் மட்டும் ஒரு காலேஜினுடைய நல்ல தரத்தை முடிவு பண்றதுக்கான ஃபேக்டர் இல்ல. கவர்மெண்ட் ரெக்கார்டு படி கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட பாராமீட்டர்ஸ் நம்ம பார்க்கணும். அதிகபட்சம் குறைஞ்சது ஒரு 20 விஷயத்தையாவது நம்ம செக் பண்ணணும். இவ்வளவையும் நம்ம செக் பண்ண முடியாதுங்கிறதுனால கவர்மெண்ட் அதுக்கான ரேங்கிங் சிஸ்டம் வச்சிருக்கு. ஒரு காலேஜ் ஒரு யூனிவர்சிட்டிக்கு கீழே அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து முக்கியமான ஃபேக்டர் நாக்கோட அக்ரிடேஷன் இருக்கா, இருந்தா என்ன மார்க். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய NIRF ரேங்கிங் கீழே ஒரு காலேஜ் வந்திருந்தா ஓகே, ஓரளவுக்கு நல்ல காலேஜ். தமிழ்நாட்டுல இன்ஜினியரிங்ல, பாராமெடிக்கல்ல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல, வெட்டரி அக்ரிகல்ச்சர்ல எல்லா ஸ்டடீஸ்லயுமே தமிழ்நாட்டுல இருந்து டாப் 100 கூட வந்த காலேஜஸ் உண்டு. நீங்க இப்ப லிஸ்ட்ல பாக்குறது கிட்டத்தட்ட 26 கவர்மெண்ட் அண்ட் எய்டட் பிரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் தமிழ்நாடு முழுக்க இருந்து இந்தியாவோட டாப் 100. இந்தியாவில பல லட்சம் காலேஜஸ் இருக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு. அதுல தமிழ்நாட்டுல இருந்து இந்த 26 காலேஜுமே ஃபர்ஸ்ட் 26 இடத்துக்குள்ள, அதாவது 100ல ஏதாவது 26 இடத்துல இருக்கும். கண்டினியூஸா 3 வருஷம் அந்த ரிப்போர்ட் இருக்கு. ஒரு வருஷம் வந்து ரிப்போர்ட்ல ஒரு வருஷத்துல 30-35 காலேஜே வந்துருது. 3 வருஷம் ரிப்போர்ட் எடுத்து ஃபில்டர் பண்ணா இந்த 26 இன்ஸ்டிடியூஷனும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு தமிழ்நாட்டுல பெஸ்ட். ஏன்னா இந்தியாவில இது பேர் வாங்கியிருக்கு. இந்த லிஸ்ட் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கு. நான் கடைசியா என் சேனலுக்கான QR கோட் தரேன், அதை ஸ்கேன் பண்ணுங்க. இந்த லிஸ்ட் உங்களுக்கு இருக்கும், நீங்க எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு இந்த படிப்பு இந்த கிளாஸுக்கு அப்புறம் தான் எனக்கு படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்டே வருது, ஆனா நான் ஆவரேஜ் மார்க் தான் எடுப்பேன், நான் என்ன பண்ணலாம்? நீங்க இது மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, ட்ரை பண்ணலாம். இந்த படிப்பு பேர் BSc பிளண்டட் சயின்ஸ். தமிழ்நாட்டுல 2 யூனிவர்சிட்டியில மட்டும்தான் இந்த படிப்பு இருக்கு. ஒன்னு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பாரதியார் யூனிவர்சிட்டி, இன்னொன்னு சென்னையில இருக்கக்கூடிய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. 3 வருஷம் டிகிரி. இதுல முதல் 2 வருஷம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயோசயின்ஸ் 4மே படிக்கலாம். 3வது வருஷம் நீங்க எந்த படிப்புல டிகிரி வாங்கணும்னு முதல்ல காலேஜ்ல சொன்னீங்களோ அதுல டிகிரி வாங்கிக்கலாம். பிசிக்ஸ்ல வாங்கலாம், அல்லது BSc கெமிஸ்ட்ரியில வாங்கலாம், அல்லது BSc பயோசயின்ஸ்ல வாங்கலாம். எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கலாம். 55% மார்க் இருந்தா மட்டும் போதும். இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் இப்ப போயிட்டு இருக்கு. இந்த டீடைலும் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கு. இதுல ஒரு நார்மலா BSc போய் படிக்கிறதுக்கு ஒரு காலேஜுக்கு 10,000 செலவாகுங்களா? பிரைவேட்ல போனா ஒரு வருஷத்துக்கு 25,000 ஆகும். இதுல ஒரு செமஸ்டருக்கு 28,000 செலவாகும். ஏன் அவ்வளவு காஸ்ட் எஃபெக்டிவ்னா, கடைசி லைன் பாருங்க. பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபசர்ஸும் ஆஸ்திரேலியால கூடிய தலை சிறந்த யூனிவர்சிட்டியான மெல்பர்ன் யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபசர்ஸும் சேர்ந்து எழுதின கரிக்குலம். நீங்க பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயோ சயின்ஸோ மேத்தமேட்டிக்ஸோ படிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கான சரியான ஆல்டர்னேட்டிவ் இந்த டிகிரி. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கேம்பஸ் எக்ஸ்போஷரோட வெளிநாட்டுல இருக்க ஒரு ப்ரொஃபசர் எழுதி கொடுத்த சிலபஸையும் வச்சுக்கிட்டு அவங்க சில சமயங்கள்ல ஒர்க் ஷாப் கான்பரன்சஸையும் உங்களுக்காக நடத்தி கொடுப்பாங்க. அதுல இன்னும் டேலண்டான ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், இங்க இருந்து ஒரு 5 பையனை கொண்டு போய் ஆஸ்திரேலியால போடுறது, ஆஸ்திரேலியாவுக்கு 5 பையனை கொண்டு பாரதியார் யூனிவர்சிட்டியில போடுறது. தமிழ்நாட்டிலேயே ஒரு UG டிகிரியில இவ்வளவு கம்மியான எக்ஸ்பென்சஸ்ல ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இன்டர்நேஷனல் வேல்யூவேஷன் கிடைக்குதுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த டிகிரியை தவிர்த்து வேற எந்த டிகிரிக்கும் அந்த மாதிரியான ஆப்ஷன் இல்ல. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ சயின்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்ஸ், இதுல தான் நான் BSc படிக்கணும்னு முடிவு பண்ணிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கான ஆல்டர்னேட்டிவ் மட்டும் தான். இல்ல சார் எனக்கு வாய்ப்பே இல்ல, நான் ஆவரேஜ் மார்க் தான் எடுப்பேன், சின்ன காலேஜ் பக்கத்துல இருக்க இன்ஸ்டிடியூஷன்ல சீட் கிடைக்கும், நான் என்ன பண்ணணும்? போஸ்ட் கிராஜுவேஷன். நீங்க ஒரு BSc பிசிக்ஸ் டிகிரி எடுத்தீங்கன்னா அது UGல பார்த்தா BSc பிசிக்ஸ் மட்டும் தான். MScல ஸ்பெஷலைசேஷன் மட்டும் 40 வரும். 40 பிரான்சஸா பெரியும். இந்தியாவுடைய பெரிய அழகு என்ன அப்படின்னா, இந்த 40 பிரான்சஸ்ல ஒவ்வொரு பிரான்சஸுக்குமே ஸ்பெஷலான காலேஜ் இந்தியாவில் இருக்கும், கவர்மெண்ட் நடக்கும். நீங்க ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் படிக்கணும்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் பெங்களூர் கோரமங்கலால் இருக்கு, அங்க ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் மட்டும் சூப்பரா படிக்கலாம். இல்ல நான் ரிசர்ச் பேஸ்ல பிசிக்ஸ் படிக்கணும், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்க்கு போகலாம். இதே மாதிரி ஆரியப்பட்டா ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஸ்பெஷலைசேஷன் காலேஜஸ். BScல நம்மளால போக முடியாது, கம்மி மார்க் வாங்கிட்டோம், ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். MScல அந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு இந்தியால பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனோ நான் அங்க போவோம். இது என்னுடைய ஆப்ஷன். இப்போ இந்த கிரௌட்ல யாராவது 12th கிரேடுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா, 9th 10th 11th 12th அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்கீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் பாருங்க.
உங்க பையன் 12th வந்துட்டு ஒரு 55% மார்க் வாங்கினா போதும், இந்தியா முழுக்க நடத்தக்கூடிய 80 காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அவன் எழுதுறதுக்கு எலிஜிபிள். நமக்கு நீட் தெரியும், ஜேஇ தெரியும், அதிகபட்சம் கிளாட் சிஇடி தெரியும். 80 எக்ஸாம் இருக்கு. ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இதுல நீட் பத்தினா நமக்கு ஓரளவுக்கு தெரியும். என்ன ஸ்பெஷாலிட்டி பாருங்க, சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் ஒன்று போட்டிருக்கேன்னா 5th one. நீங்க பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறதுக்கு நார்மல் காலேஜ்ல படிச்சா ஒரு 20,000 எக்ஸ்பென்ஸ் ஆகும். சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு இந்த எக்ஸாம் எழுதி போய் படிச்சீங்கன்னா 1,25,000 ரூபாய் ஒரு செமஸ்டருக்கான ஃபீஸ். ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய். 2.5 லட்சம் ரூபாய் கட்டி நான் பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா அந்த கோர்ஸோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? அந்த கோர்ஸோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா இவன் எவ்வளவு ஃபீஸ் வாங்குவான்? அதுக்கு நீங்க இந்த எக்ஸாம் எழுதிதான் சேர முடியும். இந்த எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் பண்ணா 37 ஸ்காலர்ஷிப்பை அந்த இன்ஸ்டிடியூஷனே உங்களுக்கு ஆஃபர் பண்ணும். வெளியில போய் நீங்க அப்ளை எல்லாம் பண்ண தேவையில்ல, அவனே உங்களுக்கு கைட் பண்ணுவான். முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃபீஸை டேலி பண்ண வைக்கிறதுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் பார்க்கும். நான் முதல் செமஸ்டருக்கு அப்புறம் மேக்ஸ்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா மாசம் 5,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுக்கும். அந்த இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு 5,000 ரூபாய் மாசம் அக்கௌண்ட்ல போட்டுட்டு படிக்க சொல்லும். இது மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எக்ஸாம் உண்டு. ரெண்டாவது பாருங்க, யூஜி ட்ரிபிள்னு ஒன்று இருக்கா, 6வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஹைதராபாத்ல இருக்க ஒரே ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு மட்டும்தான் நான் இந்த டிகிரி இந்த எக்ஸாம் வழியா அப்ளை பண்ண முடியும். இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IIIT ஹைதராபாத்ங்கிற இந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு மட்டும்தான் இந்த யூஜி ட்ரிபிள் எக்ஸாம் வழியா அப்ளை பண்ண முடியும். 10 லட்சம் ரூபாய் ஆகும் படிக்க. இன்ஜினியரிங் படிக்க எவ்வளவு செலவாகும் நீங்க கேட்டாங்க, உங்க சீனியர் கட்டுவார். உங்களுக்கு முன்னாடி காலேஜ்ல படிச்சு முடிச்சுட்டு போயிருப்பாங்கல்ல, பே இட் ஃபார்வர்ட் மெக்கானிசம் அடிப்படையில உங்க சீனியர் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுவார். நீ படிச்சு முடிச்சு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல பொசிஷன்ல ஜாப்ல உட்கார்ந்து நீ உங்க ஜூனியருக்கு ஃபீஸ் கட்டலாம். இப்ப இந்த காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு மறைமுகமா எதை சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்ல வருது? 10 லட்சம் ரூபாய் ஜாப் கேரண்டி. 50,000 60,000 10,000 5,000 இல்ல. நீ இன்ஸ்டிடியூட்ல படி, நான் ஒன்ன நம்புறேன், என்னோட அலுமணி உனக்கு ஃபீஸ் கட்டுவான், நீ உன் ஜூனியருக்கு ஃபீஸ் கட்டு, 10 லட்சம் ரூபாய்க்கு உனக்கு கம்பல்சரி கிடைக்கும். இல்லைன்னா எப்படி 10 லட்சம் ஃபீஸ் கட்ட முடியும்? இது மாதிரியான சேலஞ்ச் இன்ஸ்டிடியூஷன் கூட இருக்கு, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். ஆனா இப்படி ஒரு சேலஞ்ச் நமக்கு வைக்கிறாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இன்ஜினியரிங்க்கு எல்லாத்துக்குமே உண்டு. டிசைன் ஒரு கோர்ஸ் இருக்கு, அந்த டிசைன் கோர்ஸ்க்கு தனியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு. இந்த எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தின டீடைல் கிளாஸஸும் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசம் நாங்க நடத்துவோம். அந்த செஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய குரூப் அடிப்படையில, உங்களுடைய சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்து, இதனுடைய போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் உங்க பையன் கையில கொடுத்து அவன் அப்படியே மார்க் பண்ண சொல்லி, அவனுக்கு எதுல நல்ல ஸ்கோர் வருதோ அதுல 5 எக்ஸாம் அவனுக்கு கண்டுபிடிச்சு கையில கொடுக்கும். அவன் 5 எக்ஸாமுக்கான ஃபவுண்டேஷன் படிச்சா போதும், ஏதாவது ஒரு பரீட்சையில பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. முடியலையா பிசில பாத்துக்கலாம். 4 வருஷம் ட்ரை பண்ணி யூஜி சீட் கிடைக்கல, போஸ்ட் கிராஜுவேஷன் 2 வருஷம் தான் வெயிட் பண்ணி நீங்க அடிச்சீங்கன்னா உள்ள வந்துடலாம். இது மாதிரியான ப்ரோக்ராம் வருஷம் டிசம்பர்ல பண்றோம். இப்ப அதுக்கான டைம் இல்ல. இப்ப என்ன செய்யணும்? தமிழ்நாட்டோட எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியா முழுக்க டாப் 100 யூனிவர்சிட்டிஸ் எடுத்தா அதுல 10 12 தமிழ்நாட்டுல இருந்து இருக்கும். இந்தியாவுடைய தலை சிறந்த 100 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல 26ல இருந்து 35 காலேஜஸ் தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் இருக்கும். இந்தியாவுல சயின்ஸ் லேப் இருக்கக்கூடிய ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் எடுத்து பார்த்தா 40 ஸ்கூல், 100க்கு 40 ஸ்கூல்ல தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சயின்ஸ் லேப் இருக்கும். தமிழ்நாட்டுல 100 ஸ்கூல்ல எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சயின்ஸ் லேப் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹையர் செகண்டரி கிரேட் 99.9%. ஒரு ஸ்கூல்ல கூட இல்லாம இருக்காது. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருப்பான், ரெனோவேஷன் பண்ணிட்டு இருப்பான். இவ்வளவு எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல நீங்க எந்த அவசரமும் படாம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க டிசிஷன் எடுக்கலாம். பிளானிங்க முன்னாடி பண்ணணும். முடிவு அப்ளிகேஷன் பரீட்சை எழுதி முடிச்சதுல இருந்து படிக்கிற சமயத்துல இருந்து போடணும். அட்மிஷன் எப்ப பண்ணணும்? மார்க் வந்ததுக்கு அப்புறம் தான் அட்மிஷன். மார்க்குக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அப்ளிகேஷன். மார்க் வந்ததுக்கு அப்புறம் அப்ளிகேஷனுக்கும் அட்மிஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் அதிகபட்சம் 2,000, அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளவு இருந்தாலும் ஒதுக்கிட்டு விட்டுருவான். அட்மிஷன் போடாதீங்க, அப்ளிகேஷன் மட்டும் இஷ்யூ பண்ணுங்க. கவர்மெண்ட் வழியா நீங்க போய் படிக்கணுமா? எல்லா படிப்புக்கும் கவுன்சிலிங் உண்டு. கவுன்சிலிங் இல்லாத படிப்புகள் கிடையாது. கவுன்சிலிங்னா என்ன? கவர்மெண்ட் இருக்கக்கூடிய மொத்த கவர்மெண்ட் காலேஜ் சீட்டையும் ஒரு இடத்துல குமிச்சு வச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு, லிட்டரலா சொல்லணும்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு, நீ என்ன மார்க் வாங்கியிருக்க, உனக்கு என்ன காலேஜ் வேணும், சீட் இருந்தா கொடுத்துரும். சீட்டு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன வேணும், அடுத்து என்ன வேணும், அடுத்து என்ன வேணும், இதுதான் கவுன்சிலிங். இன்ஜினியரிங்க்கு கவுன்சிலிங் உண்டு, அக்ரி ஃபிஷரிக்கு கவுன்சிலிங் உண்டு, பாராமெடிக்கலுக்கும் கவுன்சிலிங் உண்டு, நீட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்கவும் கவுன்சிலிங் உண்டு, ஆயுர்வேதா யுனானி படிக்கவும் கவுன்சிலிங் உண்டு. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு மட்டும் கவர்மெண்ட் எடுத்துற கவுன்சிலிங் உண்டு. ஒவ்வொரு கவுன்சிலிங்கான வெப்சைட்டையும் சொல்றேன், வெப்சைட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதோட இந்த செஷன் முடிஞ்சு. இது எல்லா கவுன்சிலிங்குமே மே மாசம் 6ஆம் தேதியில இருந்து ஓபன் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாள், ஏன்னா 8ஆம் தேதி நமக்கு ரிசல்ட். ஒரு 2 நாள் முன்னாடி இருந்து இது எல்லாமே ஓபன் ஆக ஆரம்பிக்கும். இப்ப ஓபன்ல எதுவுமே இல்லை. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான வெப்சைட் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆன்லைன், டிஎன்இ ஆன்லைன். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே நடக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 500 லட்சம் இன்ஜினியரிங் காலேஜஸும் அவங்களுக்கு இருக்க 50% சீட்டை கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கும். கவர்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்க மார்க் அடிப்படையில
நீ கேட்கிற காலேஜஸ் உனக்கு ஒதுக்கிது சீட் இருந்தா, இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் கேட்கும். நீ எவ்வளவு ஆப்ஷன் கொடுத்துருக்கியோ அவ்வளவு ஆப்ஷனையும் கவர்மெண்ட் டிராவல் பண்ணும். இது எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணும், மனுஷன் உட்காந்து செய்ய மாட்டான். உங்களுக்கு தியரிட்டிக்கலா சொல்லணும்னா, நீங்க ஒரு 170க்கு மேல உங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இத மூணையும் எடுத்து இன்ஜினியரிங் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி அது 170க்கு மேல இருந்தா ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லயோ ஏதோ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டிடியூவன்ட் உறுப்பு கல்லூரிகளையோ உனக்கு ஏதாச்சும் ஒரு சீட்டு கிடைக்கும். நீ விருப்பப்பட்ட சீட்டு கிடைக்காது, ஏதாச்சும் ஒரு சீட்டு கிடைக்கும். இதை விட உன்னோட கட் ஆஃப் அதிகமா போயிட்டே இருக்குன்னா நீ விருப்பப்படுற காலேஜ் கேட்கலாம், நீ பிடிச்ச கோர்ஸை கேட்கலாம், கிடைக்க வாய்ப்பு. இன்னும் இருக்கு 170க்கு மேல 170க்கு மேல வந்துட்டு சார் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில தான் சீட் வேணும், அப்படி கிடைக்காது. ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ், ஏதோ ஒரு கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ்ல சீட்டு கிடைக்கும். சரியா? ரைட். இதுக்கு நம்ம டிஎன்இ ஆன்லைன் வழியா போறோம். இதுக்கு கீழே போனா பிரைவேட். இல்ல நீங்க இதுக்கு மேல கட் ஆஃப் வாங்கி கவர்மெண்ட்லாம் போக மாட்டேன் சார், பிரைவேட் தான் போவேன் நீங்க ஆப்ஷன் வச்சா பிரைவேட். இந்த இன்ஜினியரிங் சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் ரொம்ப கவனமா பண்ணுங்க. இதுக்கு உங்க ரிசல்ட் வந்து டிஎன்இ அப்ளிகேஷன் ஓபன் ஆகி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி எங்களுடைய பர்டிகுலர் ஆன்லைன் செஷன் நடக்கும். அந்த ஆன்லைன் செஷன்ல இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்படி வேலை செய்யும், நீங்க இதுக்கு சாய்ஸஸ் எப்படி வைக்கணும், சாய்ஸஸ் எப்படி மாத்தணும் மாற்ற முடியாது, எல்லா டீடைல்ஸும் நாங்க சொல்லுவோம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு முன்னாடி. சில இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் ஒருங்கிணைக்கப்படும் 2 ஜெண்டருக்கும் தனித்தனியா. அதுல கண்டினியூஸா ஒவ்வொரு கவுன்சிலிங்கான இன்ஃபர்மேஷனும் நாங்க அதுல போடுவோம். இல்ல நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன், டிஎன்ஜிஏஎஸ்ஏ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட் சயின்ஸ் அப்ளிகேஷன் 2026 போட்டீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு இது வழியா அப்ளை பண்ணலாம். இல்ல எனக்கு இது வேணாம் சார், பிரைவேட் தான் போகணும் அப்படின்னா நீங்க இந்த 26 ஃபர்ஸ்ட்ல வைங்க. முன்ன சொன்ன மாதிரி இந்த 26 லிஸ்ட் வந்து என்னோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, கடைசியாக இந்த 26மே ஆல் ஓவர் இந்தியால ஃபர்ஸ்ட் ஒரு டாப் 100ல 26 ரேங்குக்குள்ள வந்த காலேஜஸ். இதுல இருக்க கோர்சஸ் நீங்க நம்பி படிக்கலாம். ஒரு அளவுக்கு இஷ்யூ இல்லாம இருக்கும், ஒரு அளவுக்காவது நாலேஜ் அந்த இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இல்ல நான் அக்ரிகல்ச்சர் பிஷரி சயின்ஸ் தான் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், அதுக்கும் கவுன்சிலிங் உண்டு. அதுக்கான கட் ஆஃப் மார்க்கை தனியா கால்குலேட் பண்ணுவாங்க, அதுக்கு கவுன்சிலிங் உண்டு. தமிழ்நாட்டுல இருந்து நான் சொன்ன இந்தியாவோட டாப் 100 காலேஜஸ்ல இவ்வளவு காலேஜஸ் இருக்கு. அக்ரிக்கும் பிஷரி கவர்மெண்ட் வெட்டரி காலேஜ்ல உண்டு, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி உண்டு, தமிழ்நாடு பிஷரி சயின்ஸ் யூனிவர்சிட்டி உண்டு, அண்ணாமலை யூனிவர்சிட்டி அதுவும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அதுவும் உண்டு. இந்த எல்லா யூனிவர்சிட்டிஸும் அக்ரிகல்ச்சர் பிஷரி சயின்ஸ்க்கு ஸ்பெஷலா உள்ளது. இது ஆல் ஓவர் இந்தியால ரேங்க் வாங்குறது, சும்மா உங்க ஊர்ல பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல இந்தியாலே டாப். இதுக்கு நீங்க இந்த வெப்சைட் வழியா கவுன்சிலிங் அப்ளை டிஎன்இ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கும் பர்டிகுலரா எங்களுடைய ஆன்லைன் செஷன் நடக்கும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி வேலை செய்யும், எந்த காலேஜ் வைக்கலாம், எதை வைக்க வேணாம், எதை படிக்கலாம், எவ்வளவு ஃபீஸ், எல்லாமே அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தனியா நடக்கும். அதே போல அலைடு மெடிசன், நான் பேராமெடிக்கல் தான் சார் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஒத்த கால சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாலும் நீங்க தாராளமா படிங்க, கவர்மெண்ட் காலேஜஸ்ல மட்டும். இப்ப பேராமெடிக்கல் பிரைவேட்ல படிச்சா எவ்வளவு ஃபீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? விசாரிச்சிருப்பீங்களா? பிசியோதெரபி, அனஸ்தீசியா, பிஓடி, பிபிடி எல்லாம் விசாரிச்சீங்களா? இந்த கோர்ஸ் போய் பிரைவேட் காலேஜ்ல படிச்சா எவ்வளவு செலவாகும்? 12th முடிச்ச பேரண்ட் சொல்றதா சொல்லலாம், எவ்வளவு செலவாகும்? 10 லட்சம். அவ்வளவு எக்ஸ்பென்சிவா இல்ல, 1.5 லட்சம் ரூபாய் ஒரு ஆவரேஜான எக்ஸ்பென்சஸ். இதே கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளவு ஃபீஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 3500 ரூபாய். நீங்க இதே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சா 28,000 ரூபாய்க்கு மேல நீங்க பே பண்ண தேவையில்லை. இல்ல சார் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், 6th ல இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் தான் படிச்சிருக்கேன், ஃபீஸே கிடையாது. 7.5 ரிசர்வேஷன் அடிப்படையில கவுன்சிலிங் வழியா காலேஜ் செலக்ட் பண்ணா இன்ஜினியரிங், மெடிசன், பேராமெடிக்கல், அக்ரி, பிஷரி எதுக்கும் காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எதுவுமே கட்ட வேணாம். நீ அப்பியர் ஆனா போதும். இதுல எனக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருக்கு, உங்களுக்கு இன்னும் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா நீ மார்க் கம்மியா எடுத்தா போதும், உனக்கு இன்னும் சீட் தர. ஏன்னா உனக்கு ஆல்ரெடி ஒரு குறைபாடு இருக்கு, உனக்கு அதுக்கு தனியா ஸ்காலர்ஷிப் தர. நீங்க ஐடியலா எடுத்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச கேண்டிடேட் டிசபிலிட்டி பர்சனா இருந்தா 60 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஸ்டடீஸை ஃப்ரீயாவும் படிச்சு வருஷத்துக்கு 40,000 ரூபாய் கேஷ் காம்பனண்டா கவர்மெண்ட் டைரக்டா அவங்க அக்கௌண்ட்ல பணமாவும் போடும், மாசம் மாசம் பிரிச்சு. இது இல்லாம அவங்களுக்கான மத்த பெனிஃபிட்ஸ் அல்லாம ஒரு 1.5 சென்ட்ல வீடு வரைக்கும் கோயம்புத்தூர்ல நடந்துகிட்டு. இவ்வளவு வாய்ப்புகள் கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல உண்டு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் அல்லது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மட்டும். அப்ப தாராளமா நீங்க அந்த ஆப்ஷனை கவுன்சிலிங்ல யூஸ் பண்ணலாம். கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இருந்து ஸ்பெசிபிக்கா சப்ஜெக்ட் வைஸ் கவுன்சிலிங் எங்களுடைய தனி டீம் ஒர்க் பண்ணும். நீங்க அதுல கேட்டு அந்த கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. இன்னொன்னு, பேராமெடிக்கல் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களுடைய இயல்பு சர்வீஸ் நேச்சரா இருக்கணும், சேவை செய்யும் மனப்பான்மையோட இருந்தா இங்க வாங்க. இல்ல அம்மா சாப்பிடுறது தட்டு கேட்டாலே பிளையிங் சோசர் மாதிரி போகும், நான் 10 நிமிஷத்துக்கு மேல பொறுமையா உட்காந்துருக்க மாட்டேன், நான் கோவக்காரி அப்படின்னீங்கன்னா நீங்க இங்க வராதீங்க. இது என்னதான் சம்பாத்தியம் உள்ள ஃபீல்டா இருந்தாலும் சர்வீஸ் பண்ற ஃபீல்ட். டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி வெளில போயிடுவார். அந்த பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்ததுல இருந்து வெளியில போற வரைக்கும் நீங்க தான் அவரை கேர் பண்ணணும், பேராமெடிக்ஸ் தான் கேர் பண்ணணும். அந்த கேரிங் மென்டாலிட்டி உங்கள்கிட்ட இருந்தா ஆல்வேஸ் வெல்கம், இல்லைன்னா ப்ளீஸ் வராது.
அந்த ஒயிட் கோட்டும் ஸ்டெதஸ்கோப்பும் தான் உங்களுக்கு முக்கியம்னா ஜிபேல எனக்கு வந்து 3000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் அப்படியே கேட்கறாங்க. நம்ம திருவண்ணாமலையில ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு அம்மா கேட்கறாங்க, என் பொண்ணு வெள்ளை கோட் போடணும், அதான் என் வாழ்க்கையில லட்சியம், அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க சொல்லுங்க. நீங்க வெள்ளை கோட் தான் போனா காலேஜ் ப்ரொஃபஸர் ஆயிருங்க, அவங்களும் வெள்ளை கோட் போட்டு கிளாஸ் நடத்தும். அதே போல லாவுக்கும் கவுன்சிலிங்கும் நீங்க வருஷம் வந்து 3500 இருந்து அதிகபட்சம் 12000 ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் அதுக்கு மேல வாங்க முடியாது. இன்னொன்னு, நீங்க கட்டுற காசை வச்சு காலேஜ் நடக்காது, கவர்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து நடக்கும். நீங்க ஒரு பயோடெக் காலேஜ் படிக்கிறீங்க, கவர்மெண்ட் காலேஜ்ல 50 லட்சம் ரூபாய்க்கு புதுசா ஒரு மிஷின் வந்திருக்கு, 50 லட்சம் ரூபாய்க்கு புதுசா ஒரு மிஷின் வந்து புதுசா இறங்குது. இப்ப இந்த மிஷினை வாங்கணும்னா உங்க காலேஜ் ப்ரொஃபஸரோ ஹெச்ஓடியோ யார்கிட்ட காசு கேட்பாங்க? யார்கிட்ட காசு கேட்பாங்க? கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு லெட்டர் எழுதுவார், இந்த மாதிரி புது மிஷின் வந்து வாங்கி அனுப்பி வைங்க. பிரைவேட் காலேஜ்ல நீங்க படிக்கிறீங்க, பயோமெடிக்கல் சயின்சஸ் படிக்கும் போது ஒரு புது மிஷின் 50 லட்சம் ரூபாய்க்கு வேணும்னா காலேஜ் பிரின்சிபல் யார்கிட்ட காசு கேட்பார்? சேர்மன். வரிசையா போங்க, சேர்மன் போவார். சேர்மன் யார்கிட்ட போவார்? அவன்கிட்ட வாங்கிக்க. ஃபீஸ் இன்று முதல் ஈரான் இஸ்ரேல் வாரின் காரணமாக 25,000 ஃபீஸ் 5,000 அதிகப்படுத்தப்படுகிறது. இதுதான் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கும் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கும் உண்டான நேர் எதிர் வித்தியாசம். ஏன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் முதல்ல போக்கஸ் பண்ணணும்னா, போன வருஷம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல 172 மாணவர்கள் 199 200 சென்டம் கட் ஆஃப் வச்ச பையன் எத்தனை பேரு? 172. இதுல எல்லா சமூகத்தை சேர்ந்த பசங்க 172 பேர், 4 பேர் முஸ்லிம். இந்த 4 பேர்ல எவ்வளவு பேர் கரெக்டான இன்ஜினியரிங் சாய்ஸஸ் சூஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? சென்டம் கட் ஆஃப் 4 பேர்ல எவ்வளவு பேர் வந்து கரெக்டான காலேஜஸ் சூஸ் பண்ணி, சென்டம் கட் ஆஃப்னா நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன? எங்க தான் அவர் படிக்கணும்? எங்க படிக்கணும்? அண்ணா யூனிவர்சிட்டில தான் படிக்கணும். அந்த 4 பேர்ல எத்தனை பேர் அண்ணா யூனிவர்சிட்டில சேர்ந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? முஸ்லிம்ஸ்ல 4ல ஒருத்தன். 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்த ஒருத்தன் தான். அதுவும் என்ன கோர்ஸ்? பிஇல ஐடி. ஏன் கம்ப்யூட்டர் 200க்கு 200 கட் ஆஃப் ஆனவனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சீட் கிடைக்காதா? கிடைக்கும். அவன் கேட்கவே இல்லை. அவன் முதல்ல வச்சதே பிஇல ஐடி. ஏன் வச்சான்னு தெரியல. எவனோ கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஐடி பெஸ்ட்னு சொல்லிட்டான், அதனால வச்சு. இவன் கூட பரவாயில்ல, தப்பிச்சுட்டான். பாக்கி 3 பேரும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் காலேஜ்ல 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி படிக்கிறான். 199 கட் ஆஃப். நீங்க அந்த 172 பேர் அப்படியே பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒருத்தன் பேர் பக்கத்துல கூட கவர்மெண்ட் காலேஜுக்கு பிரைவேட் காலேஜோட கவுன்சிலிங் கூட இருக்காது. 4 பேருக்கு மட்டும் மாறும். 4 பேர் முஸ்லிம். இதுதான் நல்லா படிச்சவனுடைய அறிவே. 2 தான் காலேஜ்ல இருந்து போன போட்டு பயப்படுத்திருப்பான், உனக்கு சீட்டு கிடைக்காது, நிறைய மார்க் வாங்கிடும், நல்ல காலேஜ் கிடைச்சிருமான்னு கேட்டிருப்பான். உடனே பயந்து போய் அட்மிஷன் போட்டு வேலையை முடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சது இந்த விஷயத்தை செய்யறதுக்கு தான் யோசிச்சுக்கோம். அதனாலதான் நாங்க இன்டென்சிவா திருப்பி கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் மட்டும் முதல்ல ப்ரெஷர் பண்றோம். ஏன்னா அதுல ஒரு ஃபேரான காம்படிஷன் இந்த கம்யூனிட்டிக்குள்ள நடக்கவே இல்லை. அது என்னைக்கு நடக்குதோ நம்ம அதுக்கப்புறம் பிரைவேட்டை பத்தி பேசலாம். அது போக இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 முக்கியமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இந்த கவுன்சிலிங் அல்லாத மற்ற நாட்கள்ல நேர்ல போய் லேர்னிங்ஸ் கொடுக்கும். இஸ்ரோவா இருக்கட்டும், சிஎஸ்ஐஆரா இருக்கட்டும், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த 4 ஸ்டேட்லயும், பாண்டிச்சேரி, 5 ஸ்டேட்லயும் ரிப்பீட்டடா ஒவ்வொரு மாசமும் என்ன சயின்ஸ் ஈவென்ட் நடக்குதோ அதுக்கு பையனை நேரில் கொண்டு போறது. உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தென்காசி இக்னோமர் ஸ்கூல், நெல்லை ஏர்வாடி மாடல் ஸ்கூல், நெம் ஸ்கூல்ல இருந்து, திருவனந்தபுரம் இஸ்ரோ, திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜி சென்டர், திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரோவோட காலேஜ், கயத்தாறுல இருக்கக்கூடிய ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ், இது எல்லா இடத்துக்கும் நேர்ல கொண்டு போய் இப்படிலாம் ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்க சொல்றோம். ஏன்னா பெரும்பாலும் நாங்க கெரியர் கவுன்சிலிங் ப்ரோக்ராம்ல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொன்னா, இந்த ஆப்ஷன் வித்தியாசமா இருந்தா அவனுக்கு பிரச்சனையே இல்லை, அது சரி பண்ணிடலாம். சார் இந்த படிப்புல எனக்கு வித்தியாசமா இருக்குன்னா படிப்பே அவனுக்கு டிஃபரெண்டா இருக்கு. நான் படிப்புல கொடுக்குற பிரிவுல பிரச்சனை, படிப்பே அவனுக்கு வித்தியாசமா இருக்கு. இஸ்ரோனா என்னன்னு கேட்கறான். அப்ப அதுக்கு நேர்ல தான் நம்ம கூட்டு போய் காட்டணும். இந்த ஒர்க்கையும் நான் பண்றோம். அது போக அந்த இஸ்ரோல இருக்கக்கூடிய, சிஎஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய முக்கியமான சயின்டிஸ்ட ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்து அங்க வச்சு கிளாஸ் நடத்துது. அவர்கிட்ட இவங்க 2 மணி நேரம் இன்டராக்ஷன், என்ன கொஸ்டின் இருக்கோ கேளு, அவர் பதில் சொல்லுவார். ஆன்லைன்ல அது மாதிரியான ப்ரோக்ராம்ஸ். இது ஐஐடி மெட்ராஸ் விசிட் பண்ணது. இது ஐஐடி ரூர்க்கி. ஐஐடி ரூர்க்கி வந்து இங்க இருந்து கிட்டத்தட்ட 2200 கிலோமீட்டர் தள்ளி உத்தரகாண்ட். அதுக்கு மேல இந்தியா முடிச்சு. அங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் தான் டெம்பரேச்சர். மகரிப்பெல்லாம் வந்து 5:15 வந்துடும். 5:10 சூரியன் பண்ணுது, 5:15 மகரிப். அந்த இடத்துக்குள்ள இருக்க இன்ஸ்டிடியூஷனுக்கு கூட்டு போய் பசங்க லேர்னிங் பண்ண வைக்கிறோம். இதுல எங்களுக்கு கிடைச்ச முக்கியமான ஃபீட்பேக் என்னன்னா, நிறைய ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், படிச்சு வேலையில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து இது போல சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்ல, ஐஐடில, இஸ்ரோல என் பையனை கொண்டு போய் சேர்த்தனா அவன் சூசைட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனுக்கு வராங்க. இல்ல அங்க எங்களுக்கு வந்து ஒரு ரிலீஜியஸ் செக்யூரிட்டி இருக்காது, சோசியல் செக்யூரிட்டி இருக்காதுங்கிற ஒரு ஒப்பீனியன் வராங்க. உண்மையிலே வராங்க. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி துபாயில ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பையனுக்கு கவுன்சிலிங், அவருடைய பையனுக்கு நான் கவுன்சிலிங் பண்றேன். அவர் துபாய் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. சார் பையன் நல்லா படிக்கிறானே, அவனையும் ஜெயிக்கு நீங்க அனுப்பக்கூடாது, கஷ்டம்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை, கஷ்டம்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இல்ல ஐஐடில நிறைய சூசைட்ஸ் நடக்குது, அங்க போனா என் பையன் தொழுக முடியாது, அங்க முஸ்லீம்களே இல்ல. யார் சொன்னா? இது ஐஐடி ரூர்க்கில இருக்க பள்ளிவாசல். இதே போல ஐஐடி மெட்ராஸ்லயும் பள்ளி உண்டு.
இஸ்ரோ செயற்கைக்கோட்டாலையும் பள்ளி உண்டு. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லயும் நாங்க 220 முஸ்லிம்கள் வரைக்கும் இருக்கிறத பார்த்திருக்கோம். கேப் எங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து யாரும் இல்லை. அதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் யாருமே ஒருத்தர் 2 பேர் அவ்வளவுதான். மலையாளிஸ் இருக்காங்க, காஷ்மீரிஸ் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அருமையா படிக்கிறாங்க. இந்த பள்ளியில ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? 2 பள்ளி உண்டு, 2 ஹாஃப் இருக்கு. ஒரு ஹாஃப் பசங்க, ஒரு ஹாஃப் லேடிஸ். இது எல்லா ஐஐடியிலுமே ரூல்ஸ் என்னன்னா, உங்களுக்கு அங்க சர்ச் இருக்கும், அங்க கோவில் இருக்கும், அங்க பள்ளி இருக்கும், அதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்க தாராளமா போய் படிக்கலாம். இது நெட்ல இருந்து கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் இல்ல, நேர்ல போனது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நேரா கூகுள் மேப்ல போய் செக் பண்ணி பாருங்க, இந்த டீடைல் வரும். இந்தியன் சயின்ஸ்ல தொழிலுக்கான வாய்ப்பு. அப்படிலாம் எந்த மாதிரியான இஷ்யூஸும் நமக்கு இல்லை. இதுல உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஆப்ஷன் பாருங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் எனர்ஜி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றலுக்கான தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதோட டைரக்டர் இருக்காங்க. கடைசியா நாங்க ஏப்ரல் மாசம் 21ஆம் தேதி வந்திருந்த அந்த ப்ரோக்ராமுக்கு, இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு என்ன தேதி? 4 நாளைக்கு முன்னாடி கயத்தாறுல ப்ரோக்ராம் முடிச்சு இங்க இருந்து வேற ஊருக்கு போயிட்டு திருப்பி மறுபடியும் அங்க இருக்கீங்க. 20ஆம் தேதி ப்ரோக்ராம், 21ஆம் தேதி கயத்தாறுல இருக்கக்கூடிய சோலார் பிளான்ட், விண்ட் ஃபார்ம், இது சம்பந்தமான அடுத்த சப்ஜெக்ட் இதுல என்ன டெவலப் ஆகும் நேர்ல போய் பார்க்கணும். அருமையான வாய்ப்பு இருக்கு. ஒரு விண்ட் பிளான்ட் இன்ஸ்டால் பண்றதுக்கு 1 மெகாவாட் ப்ரொடக்ஷனுக்கு 15 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நீங்க பாக்குற ஒவ்வொரு விண்ட் மில்லும் 15 கோடி ரூபாய் எக்யூப் உள்ளது, பெருசு. அதுல என்ன அடுத்து வரப்போகுது, அதுக்கு என்ன படிக்கணும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. எங்களுடைய ரிக்வஸ்டுக்கு அப்புறம் நீங்க எவ்ரி மந்த் இல்ல எவ்ரி டே கூட யாரை வேணா கூட்டுவாங்க, அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் இன்ஜினியரிங் டைரக்டர் ஒரு சோலார் ஃபார்முக்கு நேர்ல போய் இதெல்லாம் எப்படி வச்சிருக்கோம், இதுக்கு எவ்வளவு செலவாச்சு, இதுல என்ன பிரச்சனை இருக்கு, அருமையான சோலார் ஃபார்ம்ல கொண்டு போய் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து இதுல இருக்க எஜுகேஷன், அகாடமிக்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரி, வரக்கூடிய மே மாசம் மிட்ல 2 வாரம் அல்லது 3 வாரம் போனதுக்கு அப்புறம் ஒரு டீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கயத்தாறுல கூப்பிட்டுக்கிட்டு கயத்தாறுல இருக்கக்கூடிய நினைவு எனர்ஜி ரிசோர்ஸையும் அப்படியே அடுத்து நாங்க இங்க முடிச்சுட்டு நேர திருவனந்தபுரம் இஸ்ரோவுக்கு நேர்ல போறோம். அங்க ஒரு ராக்கெட் லான்ச் இருக்கு, அதை பாக்குறதுக்காக போறோம். சவுண்டிங் ராக்கெட் ஒளி லான்ச் ஆகும். வாய்ப்பு இருந்தா உங்க ஊர்ல இருந்து ஆர்கனைஸ் பண்ணுங்க. என்ன ரீசன்னா, இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தா தான் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு உனக்கு தெரியும். வீட்டுல உட்காந்து தெரியாது. நம்ம எல்லாத்துக்கும் சரி, ஒருவேளை நாங்க ரொம்ப இருக்கிறதுலயே வந்துட்டு குக்கிராமோ, எங்களுக்கு இந்த நாலேஜ் எல்லாம் எப்படி வந்து சேரும்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. உங்களை எத்தனை பேர் இது வரைக்கும் பீச்சுக்கு நேர்ல போயிருக்கீங்க? உங்களை எத்தனை பேர் இது வரைக்கும் பீச்சுக்கு நேர்ல போயிருக்கீங்க? மால், தியேட்டர், ஒரு ஃபங்க்ஷன் ஹாலுக்கு, ஒரு காமன் அஜெண்டா நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன், லிட்டரலா சொன்னா ஒரு பெருநா கொலைக்கு எத்தனை பேர் போயிருக்கு? இவ்வளவு ஆப்ஷன்ஸுக்கு போன நீங்க எஜுகேஷனுக்கு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கீங்க? வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போறது இல்ல, படிப்புக்காக மட்டுமே உங்க பையனை கூப்பிட்டு இங்க சென்னைக்கு போய் எதையாவது காமிச்சிருந்தா, அப்ப அதை செய்யுங்க. அதை செஞ்சாதான் அவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரியும். போனை புடுங்கி வச்சுட்டு நீ சும்மா இல்லைன்னா சும்மாலாம் இருக்க முடியாது. போனுக்கு பதிலாக அவனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்ல, அவன் யோசிக்கிறதுக்கு, அவன் போயிட்டு தெரிஞ்சுக்க, படிக்க ஒரு ஆப்ஷன் வேணும்ல. அப்படி ஒரு சூழலை உருவாக்கிட்டு அவன் போன் எடுக்க அவன் விட்டுருவோம். போன் எடுத்து வச்சுட்டு சும்மா சொல்லி நீங்க போய் அந்த பக்கம் எஸ்ஏ பாத்தீங்கன்னா எஸ்ஏ தான் பார்க்க முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் எடுத்ததுலயும் இஸ்மாயில் சார் எடுத்ததுலயும் உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் அந்த கேள்விக்கு கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதான் நாங்க நேர்ல வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்க பண்ற டிராவல் வந்து ஹைலி எக்ஸ்பென்சிவ். எங்களுடைய அப் அண்ட் டவுன் டிராவல் வந்து ஹைலி எக்ஸ்பென்சிவ். இது வரைக்கும் 8 வருஷம் வரலாறுல நாங்க இவ்வளவு எக்ஸ்பென்சிவா டிராவலே பண்ணது இல்ல. அது உங்க ஊர் ப்ரோக்ராம் ஆர்கனைசரால நடந்த விஷயம். எங்களுக்கே கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. இவ்வளவு காசு போட்டு டிராவல் பண்ணுவாங்க, நீங்க வரணும். ஒருவேளை எங்களுடைய கண்டென்ட் தான் வேணும்னா ஒரு யூடியூப் லிங்க் வாங்கி 100 பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தா நீங்க சௌரியமா பாப்கார்ன் சாப்பிட்டே பார்த்துக்கலாம். நீங்க இங்க வந்தது உங்க கேள்வியை கேட்க, எதுவா இருந்தாலும் கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். நான் பதில் சொல்றேன். அந்த பிளாட் இது என் வாட்ஸ்அப் சேனலுடைய QR கோட், இது ஸ்கேன் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் முழுக்க என்னென்ன எஜுகேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கோ ஆர்டிகல் வந்துகிட்டே இருக்கு. வீடியோ வராது. வீடியோ எல்லாம் வந்தா நீ பார்த்துட்டு ஸ்கிப் ஆகி கொடுத்து அடுத்த ஆப்ஷன் போய் ஸ்வைப் பண்ணிடுவா, அதெல்லாம் வராது. உட்காந்து படிக்கிற மாதிரி தான் வா. ஆனா நீ ஒரு ஆர்டிகல் படிச்சா கண்டிப்பா நீ காலேஜ்ல கட்டுற ஃபீஸ்ல 10,000 குறைஞ்சது ஒரு 1500 செய்வா. காசை மிச்சம் பிடிக்கிற ஐடியா இருந்தா என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கிற எந்த ஆர்டிகலையும் நீங்க படிக்கலாம். வீடியோ வராது, எழுத்து தான் வரும். மைக் இருக்கா கையில? ரைட். பசங்க சைடு இருந்தா கேளுங்க, இல்ல நாங்க நெருப்பு மாதிரி உட்காந்துருப்போம், லேடிஸ் சைட்ல கொடுத்துருங்க. கேர்ள்ஸ் முதல்ல கேட்குறேன். நீங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னா, இன்ஜினியரிங்ல பிராடா ஸ்கோப் இருக்கக்கூடிய இசி, ட்ரிபிள், மெக்கானிக்கல், மெட்ரானிக், சிவில் மாதிரியான கோர் பிரான்சஸ்க்கு தான் வாய்ப்பு இருக்குமா? ஆமா. அதனால தான் சொல்லும் போதே சேர்த்து சொன்னேன், இதெல்லாம் எம்எஸ்க்கும் எம்எஸ் ரிசர்ச்சுக்கும் உள்ளது. இதுல படிக்கிறதுக்காக நீங்க இன்ஜினியரிங் ஈஸி சேர்ந்தா பிரச்சனை இல்லை. ஈஸி முடிச்சுட்டு ஐடிக்கு வேலைக்கு போற மாதிரி பிளான்ல படிச்சீங்கன்னா நீங்க படிக்கிற, நான் சொன்ன இந்த 9 செக்டாருமே எம்இ எம்டெக்ல வரக்கூடியது. நீங்க எம்இ எம்டெக்ல கண்டிப்பா நேரோ பண்ணலாம். நீங்க எம்இ எம்டெக்ல நேரோ பண்ணி ஸ்பெஷலைசேஷன் ஆனீங்கன்னா அந்த செக்டார்ல கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எதை வேணா எடுத்து நீங்க விளையாடலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்கு. கேட்டலிஸ்டோ சயின்டிஸ்டோ சொல்லுங்க. மாஸ்டர் டிகிரிக்கு வேலை இருக்குதா? புரியல. கண்டிப்பா எங்க பண்றீங்கன்றது பிரச்சனை. நான் இங்க பக்கத்துல அழகர் கூட ஒரு காலேஜ் இருக்கு சார், இங்கே யூஜி முடிச்சு இங்கே பிஜி பண்றேன், வாய்ப்பு இல்லை.
நீங்க யூஜி படிக்கும் போதே போஸ்ட் கிராஜுவேஷன் வெளியில போய் படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடக்கக்கூடிய காலேஜஸ்ல படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும். மாஸ்டர் டிகிரிக்கு ஃப்ரெஷர்ஸ் வேலை இருக்கு. கண்டிப்பா எம்எஸ்சி முடிச்ச உடனே ஃப்ரெஷர்ஸ் வேலை கொடுக்குறாங்க. இல்ல, கண்டிப்பா உண்டு. எந்த இடத்துலன்றத சொல்லிடுறேன். ஒரு ஸ்டார்ட் அப் என்விரான்மெண்ட்ல கேட்டலிஸ்ட் ஆகும் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால சயின்டிஸ்டான ப்ரொஃபைலுக்கு வேகன்சி உண்டு. நீங்க ஐடி செக்டாருக்கும் அல்லது காமன்லி பூல்டு செக்டாருக்கும் போனீங்கன்னா அதை பத்தி நாங்க எதுவுமே இங்க பேசல. அந்த ரூட்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய யூஸ் பண்ணி போங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் ஐடி முடிஞ்சு போச்சு. நாங்க கிளைம் பண்றது என்னன்னா, நீங்க ஒரு பிஎஸ்சி லெட்டர் சே நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காலேஜ் சொல்லுங்க. ஓகே, சதகத்துலாப்பா காலேஜ் நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறீங்க. படிக்கிற 3 வருஷமும் நீங்க ஜெஸ்ட் எக்ஸாமுக்கும் ஜிப்ளிஸ் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்றதை மட்டும் ஐடியாவா வச்சு தேர்ட் இயர்ல நீங்க அந்த எக்ஸாம் அப்பியர் ஆகி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல போய் எம்எஸ்சி ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிச்சா படிக்கும் போதே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. வேகன்சிஸ் நம்பர்ல டிஃபைன் பண்றதுல இன்ஸ்டிடியூஷனை பொறுத்து மாறும். ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல வந்துட்டு லிமிடெட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஆனா 40 பிரான்சஸ் இருக்க எல்லா இடத்தையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோமா? இல்ல, வேகன்சிஸ் அதுல உண்டு. எப்படின்னு சொல்றேன். நீங்க இந்தியாவுல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஆர் ரேஷியோ எடுத்தீங்கன்னா அதுல தமிழ்நாடு தான் லீடிங். 50% above GR. 12th முடிக்கிறவன்ல 150 பேர் காலேஜ் சேரலாம். போஸ்ட் கிராஜுவேஷன் ஜிஆர் தெரியுமா? சிங்கிள் பர்சன். ஆல் ஓவர் இந்தியா சிங்கிள் பர்சன். which means அதுல ஒரு ஆரோக்கியமான காம்படிஷன் இது வரைக்கும் நடக்குது. நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சீட் கிடைக்கும். நல்ல ஸ்கோர் பண்ணுங்க. சென்னை இப்போ வந்து ஃபர்தரா ஆஃப்டர் 4 இயர்ஸ் கழிச்சு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் சொல்லி எம்சி இந்தியா அதுல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஜி பண்ணதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும். லிட்டரலி ஸ்பீக்கிங் கேட் எக்ஸாம். கேட் எக்ஸாமுக்கு செகண்ட் இயர் தேர்ட் இயர் அவர் நாங்க கொடுக்குற ரூட் பாயிண்ட் என்னன்னா, இன்ஜினியரிங் நீங்க சேர்ந்தா முதல் 2 செமஸ்டர்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடணும். அது பேக்கப். நீங்க ஒருவேளை நாங்க சொல்ற எந்த ஆப்ஷனுக்கு போக முடியல அது உங்களுக்கு வேலை வாங்கி தரும். அதை உங்க பையன் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது ப்ரீ ரிக்வெஸ்ட். செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் 3 வருஷமும் கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். தேர்ட் இயர்ல ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கணும். ஃபைனல் இயர்ல கண்டிப்பா அவரால் கிராக் பண்ண முடியும். ஏன்னா 3 வருஷம் படிக்கணும். கேட் எக்ஸாம் வழியா ஐஐடிஸ்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சீட், இல்ல என்ஐடி, இல்ல ட்ரிபிள் ஐடி, இல்ல ஜிஎஃப்டிஐ, இதுல இருக்க 1 லட்சம் சீட்ல ஏதாவது ஒரு சீட்டுக்கு அவர் எம்டெக் போனா அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு அவருக்கே தெரியும். நம்ம அவரை கைட் பண்ண வேணாம். இதுல அவங்க கேட்ட மாதிரி போக முடியுமா, நடக்குமா அப்படின்னா நீங்க யாரும் இது வரைக்கும் போகல. நீங்க எல்லாரும் எப்படி ஐஐடிக்கு போக முடியும்னு கேள்வி கேட்டீங்கன்னா நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், ஏன் இது வரைக்கும் யாரும் ஐஐடிக்கு போகல? இதுக்கு பதில் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். உங்க பையனால முடியும். ஒரு கிரசன்ட்ல படிக்கிறாரு, சென்னையில இருக்காரு, அங்கேயே கேட் ட்ரைனிங் அகாடமிஸ் உண்டு, இன்ஸ்டிடியூட் உண்டு, படிச்சா. இந்த ஐஐடி ஸ்கூல்ல நடக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் கவர்மெண்ட் ஃபண்டிங்கும் விக்ஷித் பாரத் பேஸ் பண்ணதுதான். நீங்க அதுக்குள்ள போனா போதும், அந்த ப்ராஜெக்ட்ல ஈஸியா அசோசியேட் ஆயிருப்பீங்க. இன்னொரு இதுக்கான ஃபண்டிங் உண்டு, 12,500 மாசம் உங்களுக்கான ஸ்டைபண்ட் உண்டு. கேட் எக்ஸாம் வழியா போகும்போது ஐஐடிஸ்ல மட்டும். வேற எந்த யூனிவர்சிட்டியில? நியூ காலேஜ்ல அப்துல் ரஹ்மான் கிடையாது, கிரசன்ட்ல போட்டிருப்பாங்க. எவ்வளவு ஃபீஸ் கட்டுறீங்க? சரி, அப்ப எனக்கு தெரியும். மாஸ்டர்ஸ் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் அவங்க முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கான மாஸ்டர்ஸ் ஆப்ஷன் வந்து டைரக்ட் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் முடிச்சிருந்தா நீங்க ஃபாசில் போறீங்க, அது தனி. நான் சொல்றது வந்துட்டு இஸ்லாமிக் எக்கனாமிக்ஸ்லயோ அல்லது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மாதிரியான லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ்லயோ அல்லது சைக்காலஜிலயோ இந்த 3ல உங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுல அவங்க மாஸ்டர்ஸையும் நாலேஜ் ஸ்கில் டெவலப்மெண்ட் 3யும் பண்ணாங்கன்னா அவங்க சூப்பரான ட்ரைனரா வந்துடலாம். இது ஆஃப்டர் மேரேஜ் கூட அவங்களுக்கான பக்காவான கரியர் ஆப்ஷன். ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனர் அல்லது ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனர், ஒரு லீடர்ஷிப் கோச். நிறைய கம்யூனிட்டிஸ்ல வந்து கம்யூனிட்டி ஸ்பெசிஃபைடு லீடர்ஸ் உண்டு, ட்ரைனர்ஸ் உண்டு. நம்ம கம்யூனிட்டில இல்ல. ஏதாவது அஜித் வந்து கோட் சூட் போட்டு பேசி பார்த்திருக்கீங்களா? நீங்க அடுத்து உங்க பிசினஸ் எப்படி நடத்தணும் அப்படின்னு உங்க பொண்ணு அப்படி அந்த இடத்துக்கு வரலாம். இதுக்கு ஹைலி பேட் இருக்கு. நீங்க கோயம்புத்தூர்ல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆசிரமத்துல எல்லா கம்பெனிஸோட கார்பரேட் சிஎக்ஸ்ஓஸ்க்கு வருஷம் ஒரு ஈவெண்ட் நடக்கும். 5 லட்சம் ரூபாய் அதுக்கான ஃபீஸ். பேமெண்ட் நீங்க பண்ணிடணும். பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வரலாமா வேணாமா வச்சிருக்கோம். வேற சொல்ல ரீஃபண்ட் பண்ண மாட்டான். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இங்க உண்டா? புஸ்டிங்ல எவ்வளவு பிசினஸ் மேன் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கு, எவ்வளவு டிப்ரெஷன் இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் சொல்ற ஒரு ஆள் இங்க உண்டா? உங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் வரும். எம்எஸ் சைக்காலஜி பண்ண சொல்லுங்க. எனி டிகிரி எலிஜிபிள் ஃபார் எம்எஸ் சைக்காலஜி. ரெகுலர் மட்டும் தான் பண்ண முடியும், டிஸ்டன்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா அதை பண்ண சொல்லுங்க. அதோட சேர்த்து நான் உங்கள்கிட்ட பேசும்போது சொன்னேன் இல்லையா, இஸ்லாமிக் சைக்காலஜி ஒரு கான்செப்ட் உண்டு. மலேசியால இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியால டாக்டர் மாலிக் பத்ரின்னு ஒருத்தவங்களுடைய தலைமையில இஸ்லாமிக் சைக்காலஜி ஒரு கான்செப்டை ரீஇன்வென்ட் பண்ணிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட புக்ஸ், அது சம்பந்தப்பட்ட தெரப்பி, அது சம்பந்தப்பட்ட ஸ்டடிஸ் உங்க பொண்ணு அப்சர்வ் பண்ண சொல்லுங்க. அது தெரிஞ்சிருந்தா இந்த கேஷ் அவங்களால ஈஸியா எடுக்க முடியும். வேற நீங்க கொடுக்கறது வந்து கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சின்னு சொல்றீங்க. மேற்படிப்புக்கு மட்டும்தானா? அதனா குரூப் எக்ஸாம் அந்த மாதிரி நம்ம சமுதாயத்துல நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கான சரியான வழிகாட்டுதல் இல்லாம இப்ப என் பையனே எடுத்துக்கோங்க. இப்ப குரூப் பிலிம்ஸ் பாஸ் ஆகிருக்காரு.
மெயின் செய்திருக்கிறாரு. குரூப் ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அதுக்கான சரியான வழிகாட்டுதல் நமக்கு இல்லை. அந்த செக்டர்ல நம்ம ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணல. அதுக்காக எந்த முயற்சி எடுக்கிறீங்களா? உங்க டீம் என்ன எங்க டீமோட முதல் ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கள்கிட்ட 4 டிபார்ட்மெண்ட் உண்டு. ஒரு டிபார்ட்மெண்ட் லா அண்ட் பாலிசி இஸ்மாயில் சார் லீட் பண்றாங்க. அவங்களுக்கு கீழே தமிழ்நாடு முழுக்க சோயல்ல இருந்து எல்லா பிரைவேட் லா காலேஜஸ்ல இருந்து நேஷனல் யூனிவர்சிட்டில இருந்து படிக்கக்கூடிய முஸ்லீம் லா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள்ட்ட உண்டு. அவங்க ஜுடிஷியரி எக்ஸாமுக்கும் பாலிசி மேக்கிங்கும் திங்க் டேங்க்ஸ்க்கு மட்டும் பசங்க அனுப்புறாங்க, வேற எதுக்கும் இல்ல. நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் லீட் பண்றேன். எனக்கு கீழே ஐஐடிஸ், ஐஎஸ்சி, என்ஐடி, ட்ரிபிள் படிக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட் உண்டு. அவங்க நான் ரிசர்ச்சுக்கும் ஸ்டார்ட் அப்கான கேட்டலிஸ்டா மட்டும் தான் உருவாக்குறேன், வேற எதுவும் இல்லை. இதே போல லைஃப் சயின்ஸ் உண்டு, எம்எஸ்எம்இ உண்டு. இது மட்டும் தான் நாங்க பண்றோம். நீங்க கேட்கறதும் தமிழ்நாட்டுல முக்கியமான ஒரு டீம் பண்றாங்க. நியூ காலேஜோட ப்ரொஃபசர் தலைமையில ஃபீடுன்னு ஒரு அசோசியேஷன் உண்டு. கொஞ்சம் வந்துக்கோங்கம்மா. அந்த அசோசியேஷன் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் அகாடமிஸையும், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி அகாடமிஸையும் இன்டெகிரேட் பண்ணி கன்சாலிடேட்டடா அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க. அவங்களுக்கான ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க, மென்டார்ஷிப் முதற்கொண்டு. உங்க பையனை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அந்த அசோசியேஷன் நாங்க உங்களுக்கு கிளப் பண்றோம். நீங்க அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நாங்க எக்ஸ்பர்ட் இல்ல, நாங்க இதுல மட்டும் தான் எக்ஸ்பர்ட். ஆனா இப்படி ஒர்க் பண்ணக்கூடிய டீம் முஸ்லீம் கம்யூனிட்டியில உண்டு. நீங்க இது வரைக்கும் யார் முஸ்லீம் சமூகத்திலிருந்து ஒரு குரூப் 4, 2, 3 அகாடமி பாஸ் பண்ணி வந்தாங்கன்னு பாத்தீங்களோ அதுல 50 to 40% இந்த அகாடமிஸ் இருக்கவங்க கிளைம் பண்றாங்க. இதுல எல்லா முஸ்லீம் அகாடமியும் உண்டு. சில உங்க ஊர் சார்பா நாங்க புலிங்குடியில இருக்க பார்ட் அகாடமியை விசிட் பண்ண போறோம். நீங்க அவங்க காங்கிட்ட பேசி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க புலிங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுங்களா பக்கத்துல. அந்த ஊர்ல ஊர் பழக்கமே என்ன அப்படின்னா, டிகிரி முடிச்சோன்னா பார்ட்ல சேர்ந்துரும். 8வது முடிச்சா பார்ட்ல சேர்ந்து என்எம்எஸ் எக்ஸாம் எழுதி மாசம் 1000 ரூபாய் பணம் வாங்குவோம். கவர்மெண்ட் எக்ஸாம் போவான். கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரைனிங் யார் வச்சிருந்தாங்களோ அவன் குரூப் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவான். அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் நடத்துவான். இது அங்க ரிப்பீட்டடா நடக்கிற பழக்கம். நீங்க வந்து பாருங்க, உங்க ஊர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் அந்த அகாடமி பண்ணும், நாங்க சொல்றோம். ஆல்ரெடி சென்னையில பண்ணிட்டு இருக்கோம். எங்க ஐஏஎஸ்ல பண்ணிட்டு. ஓ ரைட். அதனால நம்ம கம்யூனிட்டில அது சார்ந்த உண்டு. தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 40 அகாடமிஸ் உண்டு. 40ல 20 எஸ்டாப்ளிஷ், நிறைய ரிசல்ட் தராங்க. நாங்க உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம். நீங்க சொன்ன மாதிரி படிப்பு எவ்வளவு அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்காக நம்ம கண்டிப்பா அதிகாரத்துக்குள்ள நம்ம போகணும். 3 செக்டர்: ரிசர்ச், நாலேஜ் எக்கானமி, சுப்ரீம் அத்தாரிட்டி. நீங்க சொல்றது சுப்ரீம் அத்தாரிட்டி, அது வேணும் தான். அது அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும் தான். அதே சமயம் ஜுடிஷியரி, சயின்ஸ், ரிசர்ச் இதை விட்டு இதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னா பைசா வராது. ஜக்காத்து கொடுக்க ஆள் இல்லாம போயிடும். நாங்க இதுக்கு ஒர்க் பண்றோம். சுப்ரீம் அத்தாரிட்டிக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க. நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அவங்கள்ட்ட இது எல்லாத்தையும் அவங்க தான் அதுல எக்ஸ்பர்ட். நாங்க அதுல பதில் சொல்ல மாட்டோம், எங்களுக்கு தெரியாது. சொல்லுங்கம்மா. பையன் 10th படிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க இன்ஜினியரிங் பண்ண ஐடியா. அதனால அவங்க வந்து ஒரு ஆவரேஜா தான் படிக்கிறான். அவன் 11th சேர்த்து போட்டு படிப்பானான்னு எனக்கு ஒரு இதா இருக்கு. ஸோ நான் கான்டினியூ போகிற மாதிரி அடுத்த ப்ராப்ளம் 10th முடிச்சு பாலிடெக்னிக் போறதை நாங்க வந்துட்டு ஹைலி நாங்க ரெக்கமெண்ட் பண்றதுல ரீசன், 10th முடிச்சா பாலிடெக்னிக் போறீங்க, உங்க பையன் ஆவரேஜா இருக்காரு அப்படின்னா அவர் இன்னும் கீழே போறதுக்கு அதுக்கான வழியா அது மாறி போயிருக்கு. நிறைய சினாரியோஸ்ல நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, நாங்களே அதுக்கு சர்வீஸ் பண்றோம், கிளாஸ் நடத்துறோம், எல்லாமே உங்கதான். ஆனா இதுல சேர்ந்துட்டு திருப்பி அவனோட இன்ஜினியரிங் லேட்டர் என்ட்ரியில பண்ணுவானா அப்படின்னா அவன் மாட்டிக்குவான், பண்ண மாட்டேங்கிறான். நான் இமீடியட்டா வேலைக்கு போறேன், 25,000 கிடைக்குது. இதுல அதுக்கு அடுத்த ப்ராபபிலிட்டி என்ன? ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவனுக்கான ப்ரமோஷனுக்கான ஆப்ஷன் என்ன? அவனுடைய டிகிரி கம்ப்ளீஷனுக்கான ஆப்ஷன் என்ன? கவர்மெண்ட் செக்டர்ல போயிட்டா பரவாயில்ல, ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம்ல படிக்கலாம். டிப்ளமால போயிட்டா, டிப்ளமா முடிச்ச கம்பெனில வேலைக்கு போயிட்டா இன்ஜினியரிங் அவர் எப்ப பண்ண முடியும்? பரவாயில்ல. அவருக்கு முதல்ல நம்ம என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்க ஆசை இருந்தா கண்டிப்பா தாராளமா 100% நீங்க படிக்கணும். உங்க பையன் படிக்க முடியாது, சரிங்களா? உங்க பையனுக்கு என்ன வரும்னு செக் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேக்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் சயின்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு என்ன ஸ்கில் செட் இருக்கோ, அவரை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிருக்கீங்களோ அதை எடுத்துட்டு வாங்க. அதுக்கு தகுந்த சொல்யூஷனை நாங்க சொல்றோம். அவருக்கு மேக்ஸும் வராம சயின்ஸும் வராம நம்ம இதுக்கு இல்ல, இன்ஜினியரிங் கூட தரனாலே பெரிய கஷ்டம். என்ன மாதிரி இன்கம்ப்ளீட்டா தான் வெளில வருவார். உண்டு. நீங்க மாதிரி IAS படிக்கணும், இல்லாட்டி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு 3 இயர்ஸ் படிக்கணும். வந்து எது படிச்சா வேல்யூ அதிகம், எதனால படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம், நீ 12th முடிச்சோம்னா லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு, கிளாட் எக்ஸாம், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். இதுல ஒரு 75% மேல இருந்தா ஏதோ ஒரு நேஷனல் யூனிவர்சிட்டி சீட்டு கிடைச்சிடும். இது முடிஞ்சதுங்களா? இது ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசம் நடக்கும். இது என்ன மாசம்? இது என்ன மாசம்? நீங்க அடுத்த மாசம் காலேஜ்ல சேர்றதுக்கான பரீட்சை டிசம்பர்லயே முடிஞ்சு ஜனவரில ரிசல்ட் வந்துடும். சோ இது அட்வான்ஸா இருக்கும். இந்த வருஷம் கிளாட் எக்ஸாம் நீங்க எழுத முடியும், நெக்ஸ்ட் இயர் தான் எழுதலாம், சரிங்களா? கிளாட் எக்ஸாமோட சிலபஸ் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அந்த எக்ஸாம் பேட்டர்னுமே டிஃபரெண்ட், காம்பரன்சிவ் டைப்ல தான் இருக்கும். ஸ்டடி பண்ணா தெரியும். நீங்க 12th முடிச்சு ஒரு 85%க்கு மேல ஸ்கோர் வச்சிருந்தா நீங்க டைரக்டா 5 இயர்ஸ் டிகிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் லா காலேஜஸும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லயும் சீட் கிடைச்சிடும். அதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப்பான காலேஜஸ். அந்த மார்க் குறைஞ்சிட்டா நீங்க ஒரு டிகிரி போங்க, பிடிச்ச டிகிரி. மறுபடியும் இந்த மார்க்கை ரீசார்ஜ் பண்ணுவாங்க, LLB பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் சோயல்ல மட்டும். இதான் ரூல்ஸ். எங்க
பிகாம் வந்து சென்னையில படிக்கிறான் தேர்ட் இயர் College. சதக். அது நெக்ஸ்ட் அவன் என்ன படிக்கலாம்? நேத்து வந்து எங்களுக்கு புதுக்கோட்டையில ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணவர் வந்து எம்ஃபார்ம் முடிச்சு ட்ரக் இன்ஸ்பெக்டரா இருக்கவர். திருப்பி நான் சொல்றேன், இந்த கோவப்படாது. அவர் சொன்னது என்னன்னா 2 years 3 years ஒன்ஸ் வந்து வேகன்சி எடுக்கிறாங்க, 80 to 90 தான் எடுத்திருக்காங்க. நல்ல ஆப்ஷன். ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வேலை கிடைச்சா போகும். இல்லைன்னா என்ன சார் இதுல இருக்கு, மார்க்கெட்டிங் இல்லாம மெடிக்கல் ஷாப் வைக்கிறது இல்லாம வேற என்ன சார் இதுல இருக்குன்னு கேட்டேன். கிளினிக்கல் ரிசர்ச் மட்டும் தான் இதுல ஒரு ஹையஸ்ட் பேர் ஜாப்னு அவர் தான் சொன்னார். திருப்பி எப்ப பார்த்தாலும் இண்டஸ்ட்ரிக்கு அனுப்ப பாக்குற, R&D அனுப்ப பாக்குற, இந்த சட்டம் போடாதீங்க. அவர் சொன்னதை நான் சொல்றேன். சந்தேகம்னா அவர் நம்பர் தரேன், நீங்க அதை பேசுவோம். சின்ன பையன் வந்து 12th படிக்கிறான், இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கான். நெக்ஸ்ட் அவன் காலேஜ்ல என்ன படிக்கலாம்? தாராளமா அவருக்கு மேக்ஸ் பிசிக்ஸ் பிடிச்சிருந்தா ECE படிக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரிபிள் படிக்கட்டும். மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிச்சிருந்தா CSE படிக்கட்டும். இல்ல மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பிடிச்சா கெமிக்கல் சயின்ஸ் இன்ஜினியரிங் அருமையான கோர்ஸ். சென்னை கவர்மெண்ட் காலேஜ் சொன்ன TNA வழியாவே வரும். உங்க பையன் இப்ப என்ன படிக்கிறாரு? முடிச்சாரா? படிக்க போறாரு. அப்ப இந்த வருஷம் நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தீவிரமா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஆனா சும்மா எழுதி பாருங்க. அப்பதான் உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். மார்க் வந்த உடனே மார்க் 85% அல்லது 70%க்கு மேல இருந்தா நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஏதோ ஒரு சீட்டை ட்ரை பண்ணலாம். மறுபடியும் அவர் என்ன மார்க் வாங்குவாருங்கிறத பொறுத்து, அவருக்கு என்ன பிடிக்குங்கிறத பொறுத்து இந்த டிகிரி மாறும். தலைவர் எங்க பாத்தியா? சத்தமெல்லாம் உட்காந்துருக்க பாத்தியா? அவர்கிட்ட தான் கேட்கணும், அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன வரும், என்ன வராது சொல்லுங்க. அவருக்கு பேச வராதுங்களா? எந்த வயசுல இருந்து? டிசபிலிட்டி சர்டிபிகேட் வச்சிருக்கீங்களா? ஏன்னா அதுக்கு பிரிவிலேஜ் உண்டு. எந்த வயசுல இருந்து பேச வராது? மைக்ல மட்டும் பேச வராதுங்க, விசித்திரமான நோய். ரொம்ப வைக்கப்படுறாரு. தனியா நீங்க அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பாருங்க. டிசபிலிட்டி ஒன்னும் பிரச்சனை இல்லை, முடிச்சதுக்கு அப்புறம் பேசுவோம். வேற இங்க இல்ல, இங்க இருக்காரா இல்லையா? அதே தலைவிகளா இருக்கா? சொல்லுங்க. அவருக்கும் சேம் ப்ராப்ளம். அதே டாக்டர் பாருங்க. பேசுவாரா? குழந்தைல இருந்து பேசுறீங்களா? மாஷா. அவர் என்ன படிக்கிறாரு? IAS ஒன்று இருக்கு, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் ஒன்று இருக்கு. அதுல கோர் பிரான்ச்சஸ்க்கு நிறைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே ஜாப்ஸ் இருக்கு. எங்க அண்ணனுமே, என் அண்ணனுமே, பெரியமா பையனுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்காரு, சிவில் டிபார்ட்மெண்ட்ல JEA இருக்காரு. தாராளமா நீங்க IAS எக்ஸாமுக்கு உங்க பையனை ப்ரிப்பேர் பண்ணலாம், கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இது ரெண்டுமே டெக்னிக்கல் சர்வீசஸ்க்கு அவர் கூட்டிட்டு போகும். சிவில் சர்வீஸ்ல டெக்னிக்கல் சர்வீஸ். எங்க படிக்கிறீங்க தம்பி சிவில்? கோயம்புத்தூர் SNSல படிக்கிறீங்களா? இந்த ரெண்டு எக்ஸாம் பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்கா? சொல்லிருக்காங்களா? இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? IAS புரியல. SNTT SSGD ஓகே. ஏன் உங்களோட கோர் பிரான்ச்சஸ்ல சிவில் பிடிக்க யார் சேர்த்து விட்டாங்க? சிவில் நீங்க சேர்ந்தியா, அம்மா சேர்த்துனாங்க? அப்ப அவருக்கு பிடிச்ச எக்ஸாமுக்கு படிக்கட்டும். இது வந்து 12th மிஸ்டேக். நான் இப்ப அதை டைம் டிராவல் பண்ணி மாத்த முடியாது. உங்களுக்கு என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் பிடிக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெக்னிக்கல் சர்வீஸ் கூட நல்லா இருக்கும், உங்க விஷ். 12th முடிச்சா பூரா பேர் சேர்ந்து மைண்ட் வாஷ் பண்ணி சிவில் சேர்த்திருக்கீங்க. பரவாயில்ல, சேர்ந்துடும். எங்களை மாத்த முடியாது, பிடிச்சதான் ஆகணும். அவர் பிடிக்கிற எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காரு, அது ப்ரிப்பேர் பண்ணணும். வாய்ப்பு இருந்தா டெக்னிக்கல் சர்வீஸ் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. முடிச்சா எழுதுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. போயிடுச்சா? அவருக்கு அந்த பிரச்சனை இல்லை. நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேணாம். உங்க பையங்க தலைவன் மட்டும் கூட்டு போயிருங்க. டக்குனு முடிஞ்சதா? வேற எதுவும் இருக்கா? 1-2 கொஸ்டினோட இஸ்லாமிய விளையாடி மைண்ட் போடுறீங்க, 10th level 12th போறீங்க. ஓகே, அதை தாண்டி நான் பேரண்ட்ஸ் சொல்லுறதுனால கேட்கும். அப்புறம் படிப்பு இந்த ஏஜ்ல ஓ, தாராளமா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு தெரியுமா, நாங்க இது வரைக்கும் பண்ண எல்லா கரியர் கவுன்சிலிங்லயுமே அம்மாவுக்கு பொண்ணுக்கும் சண்டை வந்துடும். அம்மா வந்து பொண்ணு சைக்காலஜி படிக்க சொல்லுவாங்க, பொண்ணு படிக்காது. கடைசியில் என்ன தெரியுமா? அம்மா படிச்சிருவாங்க. எந்த வயசுல நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, பேரண்ட்ஸ் என்ன எஜுகேஷன் குவாலிபிகேஷனோட டிஸ்கனெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்கூல் பக்கமே தலை வச்சு பட காட்டியும் பரவாயில்ல. நீங்க வாங்க, உங்களை 10th எழுத வச்சு 12th எழுத வச்சு டிகிரி போட்டு கவர்மெண்ட் ஜாபோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டோ நீங்க வரீங்களா? ஓகே ரைட், யாருனாலும் வாங்க, நாங்க உங்களுக்கு அதுக்கு கைட் பண்றோம். பினிஷ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எஜுகேஷனுக்கு போகலாம், இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாம். எது பிடிச்சிருக்கோ சொல்லுங்க, நாங்க கைட் பண்றோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்னா பீடோட டீம்ல நீங்க ஜாயின் பண்ணி இங்க ஒரு அகாடமி லோக்கல்ல ஸ்டார்ட் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூல் புக்ஸ் தான். நீங்க ஒரு 10 பேர் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சா போதும். இவங்களை யாரையும் கூப்பிடாதீங்க, எடுத்து விட்டுருங்க. நீங்க படிங்க, நீங்க போஸ்டிங் வாங்குங்க, உங்களுக்குள்ள அடிச்சு தட்டிட்டு வரும். சரிங்களா? 1 இல்ல B.Ed பண்ணி தயவு செஞ்சு நீங்க கெமிஸ்ட்ரி டீச்சரா ஸ்கூலுக்கு வாங்க. அவ்வளவு வேகன்சி இருக்கு. இப்போ பக்கத்துல மாதிரி டெக்னோ ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு ஜாப் ஃபேர் நடக்குது, ஸ்பெஷலி ஃபார் டீச்சர்ஸ் மட்டும். 50 வேகன்சி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வச்சிருக்கான். எஸ்பெஷலா நீங்க நீட் JEE கெமிஸ்ட்ரி ட்ரைனிங் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு செக்ஷனுக்கு 40,000 ரூபாய். சிட்டி சைட்ல உங்க பொண்ணு இருக்காங்க, பையனா, அவங்களே கட்டி விட்டுருங்க. நீங்க வாங்க, உங்களுக்கு நாங்க ஜாப்புக்கான ஆப்ஷன் சொல்றோம். சொசைட்டி டெவலப் பண்ண ஆப்ஷன் சொல்றோம். வாய்ப்பு இருந்தா அம்மா ஃபாலோ பண்ணுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க ஸ்டடிஸ் எதோட இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்தரா நீங்க அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் நாங்க சொல்றோம். பேரண்ட்ஸ் அப்ப கூட உங்க நெருக்கமாக ஒரு அசலாம உட்காந்துருக்கு.